பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தை. ஐந்து கருத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஏயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை பொந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன். உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி வெண்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மீனி அபிராமி எந்தன் விழுத்துணையே. விழிக்குத் துணை திருமன் மலர்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்குத் துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணை அவன் பன்னிரு தோளும் பயந்ததனி வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமார் அருளே உருவான அன்னை பராசக்தனுடைய தனிப்பெரும் கருணையினாலே திருமால் நகர் ஐயப்பன் திருக்கோயிலில் நடைபெறுகிற மண்டல பூஜை பெருவிழாவில் இரண்டாவது நாளாக மகாபாரத விரிவுரை நிகழ்த்துகிற ஒரு நல்ல வாய்ப்பு அமைந்தமைக்காக குருவருளையும் திருவருளையும் அதன் காரணமாக செயல்படுகிற திருக்கோயில் நிர்வாக பொறுப்பில் இருக்கிற அன்பர் பெருமக்கள் அனைவரையும் வருகை தந்திருக்கிற பெரியோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் சுடர் விடுகிற ஈஸ்வர சைத்தன்யமாகிய இறையொருட் பேரொழியையும் மனப்பூர்வமாக வணங்கி இந்த உரையை தொடங்குகின்றேன். மகாபாரதம் எப்படி தோன்றியது என்பதை நேற்று விளக்கினேன். குறிப்பிடத்தக்க சந்திரகுல அரசர்கள் நகுஷன், யயாதி, துஷ்யந்தன், குரு, சந்தனு ஆகிய பல்வேறு மன்னர்களுடைய பெருமையினை எடுத்துச் சொன்னேன். அவர்களிலே வியாச பகவான் மூலமாக அம்பிகை அம்பாலிகைக்கு திருதராஷ்டிரன், பாண்டு, பிறகு வேலைக்கார பெண்ணுக்கு விதுரன் ஆகிய மூவரும் தோன்றிய வரலாற்றை நேற்று சொன்னேன். இப்படி மூவரும் தோன்றிய பிறகு வியாச பகவான் அங்கிருந்து மறைந்து போகிறார். மச்சகந்தி பீஷ்மரிடத்திலே இந்த பிள்ளைகளை வளர்க்கிற வேலையை ஒப்படைத்தாள். இந்த பிள்ளைகள் மூவரும் வளர்ந்து கொண்டு வருகிறார்கள். திருதராஷ்டிரனுக்கு கண் பார்வை இல்லை. அதனால ராஜ பதவியை அவனிடத்திலே ஒப்படைக்க முடியாது. ஒரு பழமொழி உண்டு, நீங்க கேட்டிருக்கலாம். குருடனை பார்த்து ராஜமொழி மொழினா எப்படி மொழிப்பான் அப்படின்னு. நான் கண்ணில்லாதவர்களை குறைச்சி சொல்லதா தயவுசெய்து நினைச்சுடாதீங்க. ஒரு உறுப்பு குறைவை ஒருபோதும் நான் சத்தியமா குறை சொல்ல மாட்டேன். அரசர்களாக இருக்கிறவர்களுக்கு கண் ஏன் இருக்கணும் அப்படின்னு கேட்டா, நம்மிடத்தில் பேசுகிறவர்கள் வார்த்தையாலே ஒன்று சொல்வார்கள், மனதினாலே ஒன்று எண்ணுவார்கள். இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா கண் கொண்டுதான் கண்டுபிடிக்கணும். இவன் நல்லவன், கெட்டவன், அயோக்கியன், வஞ்சகன் இதெல்லாம் பார்த்து தான் நம்ம எடை போட முடியும். என்ஷான் உடம்பிலே கண் ரொம்ப பிரதானம். அதை வச்சுதான் மற்றவர்களை நிறுத்து பார்க்க முடியும். அதனால ராஜ பதவிக்கு வருகிறவர்களுக்கு கண் ரொம்ப அவசியம். எனவே திருதராஷ்டிரனுக்கு அந்த தகுதி இல்லை. பாண்டுவுக்கு ஆட்சியை ஒப்படைக்கலாம் என்று முடிவாயிற்று. ஆனால் பாண்டு என்ன எண்ணினா, சச்சே, அண்ணனுக்கு கண்ணில்லை என்பதற்காக நாம் இந்த ஆட்சியை அடைந்தால் தப்பா போயிடும். அண்ணன் மீது உள்ள அன்பினாலே அண்ணனே ஆளட்டும், நாம மந்திரி மாதிரி சேனாதிபதி மாதிரி இருந்து அண்ணனுக்கு உதவி செய்வோம். அப்போ அண்ணனுக்கு ஒரு திருப்தி இருக்கும் அல்லவா என்று திருதராஷ்டிரனுக்கு பட்டம் கட்ட சொல்லிவிட்டார். எனவே திருதராஷ்டிரன் ராஜாவா உட்கார்ந்தாச்சு. பாண்டு மந்திரி போல, விதுரன் உண்மையாகவே அமைச்சர். இப்போ பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ண வேண்டும். காந்தார தேசத்தினுடைய அரசன். காந்தாரம்னா என்னன்னா கந்தஹார், தகராறு நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. இப்போ ஒளிச்சு வச்சு பிடிக்கலாம்னு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே பின் லாதன், அவன் ஒளிந்து கொண்டிருக்கிற இடம்னு சொல்ற கந்தஹார் தான் காந்தாரம். அன்னையிலேருந்தே அது சிக்கலான ஊர். பார்த்தீங்களா, எப்போலேருந்தே அது சிக்கலான ஊர். காந்தாரி ஊர், அது பிறந்த ஊர், பிடிவாதமானவர்கள். சகுனி அங்கதான் தோன்றினான். சகுனியினுடைய பிறப்பிடம் அது. ரொம்ப ஆபத்தான ஊர் காந்தாரம்.
அந்த காந்தார தேசத்து அரசனுடைய மகள் காந்தாரி அப்படின்னு பெயருடையவள். அவளை திருதராஷ்டிரனுக்கு மனம் பேசுவது என்று முடிவாயிற்று. அவ ஒன்று கேள்விப்பட்டா, தனக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிற கணவனுக்கு கண் பார்வை இல்லை அப்படின்னு கேள்விப்பட்டா. ஒருவேளை நமக்கு பார்வை இருந்தால் அகங்காரம் வரும், கணவனை அவமதிச்சுடுவோம், அது தவறா போயிடும் என்று ஒரு பட்டு துணியை எடுத்து கண்களிலே கட்டி கொண்டு விட்டாள் காந்தாரி. திருதராஷ்டிரனுடைய மனைவியாக அவள் திருமணம் செய்து வைக்கப்பட்டாள். அப்புறம் பாண்டுவுக்கு பெண் பார்க்க வேண்டும். யதுகுலம் அப்படிங்கிற யாதவர் குலத்திலே சூரசேனன் அப்படின்னு ஒரு பெரிய ராஜா, அவனுடைய மனைவி மாரீட்சைன்னு பேரு. அவர்களுடைய வம்சத்திலே வந்து தோன்றியவள் குந்தி. ஆனா அவ பிறந்த வீட்டில் வளரல, தத்து பெண்ணாக வேற வீட்டுக்கு போயிட்டா குந்தி தேவி. குந்தி போஜ மகாராஜாவுக்கு குழந்தை இல்லை, எனவே இவளை தத்து பெண்ணாக எடுத்து வளர்த்து குந்தின்னு பேர் வைத்தார். அந்த குந்தி வளர்ந்து இளம் பெண்ணா இருக்கிறா. அவ தான் இப்போ பாண்டுவுக்கு மனைவி ஆகணும். அதுக்கு முன்பு ஒரு பூர்வ கதை, ஒரு நிகழ்ச்சி நடந்து விட்டது அவருடைய வாழ்க்கையில. துர்வாச முனிவர் இந்த குந்தி போஜனுடைய அரண்மனைக்கு வந்தவர். ஒரு ஏதோ யாகம் பண்ணுகிறேன்னு வந்து தங்கிட்டார் அங்கேயே ஒரு வருஷ காலம். அவர் வந்து ரொம்ப கோபக்கார சாமியார். கோபத்தில் என்ன சாபம் கொடுப்பார்னு தெரியாது. அதனால அவருக்கு பணிவிட பண்ணணும். திடீர்னு 1000 பேரோட வந்து சாப்பாடு போடு அப்படிம்பார். சமைச்சு வச்சிருந்தா சாப்பாடு வேண்டான்ட்டு போயிடுவார். கேட்ட உடனே சாப்பாடு போடாட்டி கோபம் வந்தோடு சபிச்சு விடுவார். டெரர். அப்படிப்பட்ட ஒரு சாமியார் துர்வாசன். அப்படி வந்த முனிவர் இந்த அரண்மனையிலே ஒரு வருஷம் தங்கி இருந்தார். குந்தி தேவி பணிவிட பண்ணினாள். அவர் கோபப்படாதபடி பார்த்து கொண்டு எப்படியெல்லாம் பணிவிட பண்ணுமோ. பொறுமையின் சின்னம் குந்தி. பொறுமை பொறுமை. துர்வாசருக்கே ஒரே சந்தோஷம். அவர் ஊரை விட்டு போற போது இந்த பெண்ணை கூப்பிட்டு சொன்னார், பெண்ணே, நான் உன்னுடைய எதிர்காலம் என்னன்னு அறிவேன். தேவர்கள் உன் மூலமா வந்து இந்த உலகத்துக்கு பிறக்க வேண்டியிருக்கு. அதனால மந்திர சித்தி ஒன்றை உனக்கு நான் தர்றேன். இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி நீ எந்த தேவனை எண்ணுகிறாயோ அவனுடைய அம்சமான குழந்தை உன்னுடைய கருவிலே தோன்றும். நான் உன்னுடைய பொறுமைக்கு பரிசாக அதை தருகிறேன்னு அந்த மந்திரத்தை கொடுத்து விட்டு துர்வாசர் போயிட்டார். ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, பொறுமைக்கு அடையாளமாக கொடுத்த மந்திரத்தை குந்தி தேவி பொறுமை இல்லாம டெஸ்ட் பண்ணி பார்த்தா. இதுதான் உலகம். நீங்க ஒருத்தருடைய ரொம்ப நம்பிக்கைக்குரியவர்கள்னு தேர்ந்தெடுத்தா அன்னைக்கு தான் துரோகம் பண்ணவே ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த பொறுமை அப்படிங்கிறதுக்கு அடையாளமா பரிசு கொடுக்கிறார் துர்வாசர். இந்த மந்திரத்தை கொடுத்துட்டு போன உடனே அவன் சின்ன பெண்ணு ஒரு நாள் கன்னி மாடத்தில் மேலே நின்று இப்படி மேலே நிமிர்ந்து பார்த்தாள் சூரியன். அன்னைக்கு துர்வாசர் சொன்னாரு, எந்த தேவன் நினைச்சு மந்திரம் சொன்னாலும் அவனுடைய அம்சமா குழந்தை தோணும்னு. இது உண்மையா பொய்யா டெஸ்ட் பண்ணுவோம்னு நினைச்சா. அப்படியே சூரியனை பார்த்து கொண்டே மந்திரத்தை சொன்னாள். சூரியன் எதிரில் வந்தான், வலிந்து கலந்தான். அடுத்த வினாடி ஒரு குழந்தை அவளுக்கு பிறந்து விட்டது. அது தேவ அம்சம், எனவே கரு தங்காது. பிறந்துடுச்சு, குழந்தையா வந்து பிறந்தாச்சு. பயந்து போயிட்டா. இந்த குழந்தைய எப்படி வளர்க்கறது? கல்யாணமே ஆகலை, கையில் ஒரு குழந்தை இருக்கு. இந்த காலம்னா கவலைப்பட வேண்டாம், அரசு தொட்டில கொண்டு போய் போட்டு விடலாம். அந்த காலத்தில் முடியாது. இந்த குழந்தைய என்ன பண்றது? இல்லீகல் சைல்டு, உலகத்துக்கு அறிமுகம் இல்லாத பாதுகாப்பு இல்லாத குழந்தை கையில். எதிர்காலம் வீணா போயிடும். அவ ராஜ குடும்பத்தில் பிறந்த பெண், துணிச்சல் ஜாஸ்தி. பளிர்னு குழந்தைய ஒரு பட்டு துணியில சுற்றினாள். தான் உடுத்தி இருந்த பட்டு துணியில சுற்றினாள் அந்த குழந்தைய பாதுகாப்பா. நிறைய நகைகளை எல்லாம் கூட வச்சா, யாராவது இந்த குழந்தைய பாதுகாப்பா எடுத்து வளர்க்கட்டும் அப்படின்னு அந்த குழந்தைய அப்படியே பெட்டியில வைத்து ஆற்றிலே அனுப்பிவிட்டார். யாராவது எடுத்து வளர்க்கட்டும், பொண்ணுக்கு ஆசைப்பட்டு பொருளுக்கு ஆசைப்பட்டு அப்படின்னு இந்த செய்தியை மறைத்து விட்டாள் குந்தி. அவ பாருங்க, அவளுக்கு எத்தனை வகையான வேடிக்கை. பிறந்த வீட்டில் அவ வளரல, பெத்த பிள்ளைய அவ வளர்க்கல. அவ பிறந்த வீட்டில் அவ வளரல, அவ பெத்த பிள்ளைய அவ வளர்க்கல. ஆற்றிலே வைத்து குந்தி பிள்ளையை அனுப்பிவிட்டாள். அந்த குந்தி ரொம்ப பெருமைக்குரியவளானாள். புந்தியால் அரும் கலைமகள், பொற்பினால் பூந்திரு, புனை கற்பால் அந்திவாய் அருந்ததி,
பெரும் பொறையினால் அவனி மான் நிகர் என்ன குந்தி போசர் பால் சூரன் என்பவன் மகள் குருகுலம் தழைத்து ஓங்க வந்தி யாவரும் பிறதையென்று அடிதொழ மதியன வளர்கின்றாள். நிலா மாறி வளர்ந்து கொண்டு வருகிறாள் குந்தி. இந்த குந்தியை பாண்டுவுக்கு பெண் கேட்டார்கள். குந்தி போஜன் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். பாண்டுவின் மனைவியாக குந்தி வந்துட்டார். அதன் பிறகு பாண்டுவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணினார்கள். மாத்திர தேசத்தினுடைய அரசன் அவனுடைய மகளையும் அவளுக்கு திருமணம் பண்ணி வைத்தார்கள். அதே மாதிரி திருதராஷ்டிரனுக்கு நிறைய மனைவி. ராஜாக்களாக இருக்கிறவர்கள் ஒரு மனைவியோட வாழணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. ஏன்னா சந்ததி நிறைய விருத்தியாகி, அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜாக்கள் மட்டும் நிறைய பிள்ளைகளை பெற்றுக்கொண்டாதான் அவர்கள் பாதுகாப்பு வளையமா ராஜாவை பாதுகாப்பார்கள். நீங்க என்னதான் சம்பளத்துக்கு ஆள் வச்சிருந்தா கூட ராஜாவை ஒரு நாள் கொன்னுட்டா, இப்ப இந்த மிலிட்ரி கவர்மெண்ட்லாம் எப்படி வருதுன்னா, அந்த மிலிட்ரி ஜெனரல் தூங்கிட்டு இருக்கும்போது அப்படியே சுட்டுவிட்டு அடுத்த ஆள் வந்துருவான். இப்ப காவலுக்கு நிக்கிறவனை தான் கைக்குள்ள போட்டுக்குவான். காவலுக்குள்ள நிக்கிறவனை கைக்குள்ள போட்டு உள்ள வந்து சுட்டுவிட்டா கதை முடிஞ்சு போச்சு. அது மாதிரி ராஜாக்களுக்கு பயம். ராஜா படுத்திருக்கும் போது கொண்டு விட்டா என்ன பண்ண முடியும்? அதுக்காக காவலுக்கு கூலிக்கு வைக்க மாட்டாங்க. அவர்கள் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் தான் கடைசி பாதுகாப்பு வளையமா இருப்பார்கள். அந்த மாதிரி ராஜாக்கள் நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நிறைய மனைவியரை திருமணம் பண்ணி கொள்வதற்கு அனுமதி இருந்தது. இப்போ நம்மள யாராவது ராஜான்னு நினைச்சா பண்ணிக்கலாம். ஆனா சட்டம் தான் உள்ள வைக்கிறது, பண்ணக்கூடாது அப்படின்னு உள்ள வைக்கிறதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? திருதராஷ்டிரன் பாண்டு எல்லாருக்கும் திருமணம் முடிந்தது. இந்த திருமணம் முடிந்ததற்கு பிறகு பாண்டு என்ன நினைக்கிறான், நம்ம அரண்மனையிலேயே இருந்தா திருதராஷ்டிரனுக்கு மனசுல வருத்தம் இருக்கும், நாம ஏதோ ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றோம்னு நினைப்பான். வேண்டாம், கொஞ்ச நாள் அரண்மனையில் இருப்பான், நீண்ட நாள் காட்டிலேயே இருப்பான். வேட்டையாடி கொண்டு திருதராஷ்டிரனுக்கு இடைஞ்சல் இல்லாதபடி காட்டில் போய் இருப்பான். இந்த 2 மனைவியரோடும் பாண்டு காட்டிலேயே குடியிருக்கிறார். ஒரு நாள் ஒரு தவறு நடந்து விட்டது. பாண்டு வேட்டையில் ரொம்ப விருப்பமுடையவன். ஒரு ஆண்மானும் பெண்மானும் ஒன்றோடு ஒன்று ஜோடியா சந்தோஷமா ஓடிக்கொண்டிருந்தது. அது இணைந்திருந்த நேரத்தில் என்னமோ குரூரமான எண்ணம், அம்பு விட்டு கொன்று விட்டான் பாண்டு. இதெல்லாம் மனுஷனுக்குள்ள இருக்கிற வக்கரமான புத்தி. யாராவது சந்தோஷமா இருந்தா அவங்க சந்தோஷத்துல குறுக்கு போய் நின்னுடுறது. சில பேருக்கு அது மாதிரி மட்டமான எண்ணம் உண்டு. யாரும் மகிழ்ச்சியா சிரிச்சு பேசக்கூடாது, டபக்குன்னு உள்ள போய் நின்றுவாங்க. ஏன் சிரிக்கிறீங்க, எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு. சில பெண்களுக்கு என்ன வழக்கம் கேட்டா, பையனும் மருமகளும் சிரிச்சு பேசினா கோவம் வந்துடும். ஆனா அதே மாதிரி ஒவ்வொரு குணக்கேடு ஒவ்வொரு வகையில் இருக்கு. நான் எல்லா பெரியவங்களையும் குறை சொல்றேன்னு இல்ல, சின்னவங்களுக்கு இந்த புத்தி உண்டு. பெரியவர்கள் மகிழ்ச்சியா இருந்தானா அந்த கழங்கட்டிக்கு சிரிப்பு வேண்டி இருக்கு அப்படிம்பாங்க. ஏன் சிரிக்கப்படாத, வயசாயிட்டா? மனிதர்கள் எப்போதுமே தான் நினைக்கிறபடி மற்றவங்க நடக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்களே, எவ்வளவு அயோக்கியத்தனம் தெரியுமா? அது நம்ம இஷ்டப்படி அடுத்தவங்க நடக்கணும். இது என்ன அவங்கவுங்க இஷ்டப்படி அவங்கவுங்க இருக்கிறாங்க. நாம் அவங்க இப்படி இருக்கணும் அப்படின்னு நாம ஒரு அபிப்பிராயம் வச்சுக்கிட்டு அதுபடி அவங்க இல்லைன்னா அவங்கள பத்தி தூத்துறது கண்ட இடத்துபடி. இப்ப என்னாச்சு, அந்த ஆண்மானும் பெண்மானும் மருவுகிற போது குரூரமான முறையில் அம்பு விட்டான் பாண்டு. ஆனா உண்மையில் அது மான் அல்ல, அது கிந்தம முனி அப்படின்னு ஒரு முனிவர். முனிவர்கள் என்ன பண்ணுவார்கள், விதவிதமான சரீரத்தை எடுத்து விளையாடுவார்கள். அப்படி மான் வடிவத்தை எடுத்து தன்னுடைய ரிஷி பத்தினியோடு அவர் விளையாடி கொண்டிருக்கிற போது விவரம் தெரியாம பாண்டு அம்பு விட்டான். அந்த முனிவர் இறந்து கீழே விழுகிறார். உடனே அந்த முனிவர் சபிச்சுட்டார், நான் என் மனைவியோடு மகிழ்ச்சியா இருக்கிற போது நீ கொன்னுட்ட பாண்டு, நீ உன் மனைவியை தொட முடியாது, உன் மனைவியை தொட்டா அடுத்த வினாடி உனக்கு மரணம் வரும். உடனே பாண்டு பார்த்தான், ஆஹா இனி என்ன இருக்கு வாழ்க்கை, மனைவியை தொட்டுட்டா நமக்கு மரணம் வரும், இன்னும் குழந்தைகளே இல்லை, ஆனால் அதுக்குள்ள மனைவியை தொட்டுட்டா மரணம் வரும்னு சாபம் வந்து கொடுத்து உடனே முடிவு பண்ணான், நான் சன்னியாசியா போறேன் அப்படின்னா. இந்த ஆபத்துக்கு சன்னியாசம்னு சன்னியாசியம் போறவன் உருப்படியான சன்னியாசியா இருக்க மாட்டான். சன்னியாசம்ங்கிறது அறிவுபூர்வமாக மேற்கொள்ளணும். வாழ்க்கையில் ஒன்றும் இல்லைன்னு தெளிவு வந்து சன்னியாசியா போனமே ஒழிய இந்த கோபத்தில் சாமியாரா போறது, ஒரு அறகுற ஆத்திரத்தில் சாமியாரா போறது,
நமக்கெல்லாம் கிடைக்காதோங்கிற விரக்தியில சாமியாரா போறது என்னன்னா, கிடைச்சுட்டா மறுபடியும் குடும்பஸ்தனா மாறிடுவான். நீங்க சந்நியாசம் ரொம்ப பெரிய ஆசிரம தர்மம், அதுக்கு வந்து ஒரு ஒழுக்கம் வேணும், ஒரு மேன்மை வேணும். ஒரு சாமியார்கிட்ட போய் நான் சன்னியாசம் வேணும்னு கேட்டான். அந்த குரு கொஞ்சம் கெட்டிக்காரு. உனக்கு சாப்பாட்டில் ஆசை உண்டான்னாரு. உண்டுன்னா அதை விட்டுட்டு வந்து என்னை பாருங்க வந்து சொன்னால், குருதேவா சாப்பாட்டில் இருக்கிற ஆசையை விட்டுட்டேன் அப்படின்னா. உனக்கு நல்ல துணிமணி மேலே ஆசை உண்டான்னார். ஆமாம், அதையும் விட்டுட்டு வந்து என்னை பாரு. 3 மாதம் கழித்து வந்தான். குருதேவா நான் சட்டை மேலே இருக்கிற ஆசையெல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னா. உனக்கு சௌக்கியமான மெத்தையிலெல்லாம் படுக்கணும்னு பழக்கம் உண்டா? ஆமாம், அந்த ஆசையெல்லாம் விட்டுட்டு வந்து என்ன பாருன்னு. குருதேவா நான் அதெல்லாம் விட்டுட்டேன். இன்னொரு 3 மாதம் கழித்து வந்தான். இப்படி வரிசையாக அனுப்பிச்சிக்கிட்டே இருந்துட்டு ஒரு 2 வருஷம் ஆகிப்போச்சு. இந்த சிஷ்யனை துரத்திக்கிட்டே இருக்கார் சாமியார். ஒரு நாள் சிஷ்யன் வந்தோன்னு கேட்டார், கடைசியாக என்ன ஆசையை விட்டே அப்படின்னார். சாமியாரா போகணுங்கிற ஆசையை விட்டுட்டேன்னு. குரு ஆச்சரியமாயிட்டார். இது என்ன அது அதிசயமா இருக்கு, துறவரத்தையே நீ திறந்துட்டியே, இது மாதிரி ஒரு துறவியை நான் பார்த்ததே இல்லை, ஏண்டான்னார். இல்லை நேத்திக்கு தான் எங்கள் அத்தை மக ஊர்லேருந்து வந்தா, அவளை பார்த்த உடனே சாமியார் ஆகிற எண்ணத்தை நான் விட்டுட்டேன். அப்போ அந்த சாமியார் சொன்னாராம், நல்ல வேளை உங்கள் அத்தையை நான் பார்க்கல, பார்த்துருந்தா நானும் சாமியாராகவே ஆகாமல் இருந்தாலும் இருந்திருப்பேன்னு. இந்த சாமியாரா போறேன்னு ஒரு விரக்தியில போறவன் கடைசி வரைக்கும் ஒழுக்கமா இருப்பான்லாம் சொல்ல முடியாது. நான் என்ன சொல்றேன், இல்லறத்தானா இருந்து குட்டிச்சோரா போனா கூட நான் ஒன்றும் தப்பு சொல்லலை. இல்லறத்தான் தப்பா இருக்கக்கூடாது, இருந்தா பரவாயில்ல. இந்த சன்னியாசியா போய் மடத்தை குட்டிச்சோராக்குறானே, அவனை மாதிரி மகா பாவி உலகத்துல கிடையாது. அந்த வேஷத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு. எத்தனை பாவிகள் அதை கெடுத்திருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பாவிகள் அதை கெடுத்திருக்காங்க தெரியுமா? ஒழுக்கம் கிடையாது, துறவரத்துக்குரிய யோகியத்தை கிடையாது. சாமியார் மாதிரி உட்காந்துருவாங்க. இவங்க காலெல்லாம் நம்ம விழ வேண்டியிருக்கு, அதான் மகா பாவம். அந்த வேஷத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த ஆபத்துக்கு சன்னியாசம்னு ஒரு சன்னியாசியா போனா அந்த உறுதி இருக்காது மனசுல. தெளிவடைந்து சன்னியாசத்துக்கு போகணும், அது கடைசி ஸ்டேஜ். இந்த பாண்டு சொன்னா, எனக்கு இனிமே வாழ்க்கையில ஒண்ணும் இல்லை, நான் சன்னியாசியா போறேன் அப்படின்னு. இவன் 2 மனைவி அவ சொன்னா, நானும் உங்களுக்கு பணிவிடை பண்ணிக்கிட்டு காட்டிலேயே சன்னியாசத்துக்கு துணையா இருக்கிறேன். சன்னியாசத்துக்கு போறவன் சம்சாரத்தை கூட்டிட்டு போலாமா? எங்கேயாவது சன்னியாசத்துக்கு போறவன் எங்கேயாவது சம்சாரத்தை கூட்டிட்டு போலாமா? உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். இப்ப சில மடாதிபதிகள் பெண்களை பிஏவா வச்சிருக்கிறாங்க. கேட்டா ஏன் இருக்கக்கூடாதா? மாடனா நாங்களும் இருக்கக்கூடாதா? இருக்க முடியாதுடான்றான். எங்க இருக்கு அறிவு? எங்க இருக்கு இவங்களுக்கெல்லாம்? காட்டுக்கு போய் சன்னியாசத்துக்கு உட்காருன்னு போய் உட்கார்ந்து பாண்டு 2 மனைவியை கூட கூட்டிட்டு போயிட்டான். அதனுடைய விளைவு தான் பெரிய கொடுமையாச்சு பாண்டுவுக்கு. அதுக்காகத்தான் சொல்றேன் இவ்வளவு வேதனையான்னு. தன்னுடைய 2 மனைவியரோடு காட்டில் இருக்கிறான் பாண்டு. அவனுக்கு ஒரு நாள் திடீர்னு ரொம்ப வருத்தம் வந்துடுத்து. என்னன்னா, குந்தி தேவி கிட்ட சொல்லி வருத்தப்படுறான், எனக்கு குழந்தை இல்லை, குழந்தை பிறக்கவும் பிறக்காது, அதனால நான் சொர்க்கத்துக்கு மேல போக முடியாது. ஏன்னா அபுத்திரஸ்ய கதிர் நாஸ்தி, புத்திரன் இல்லாதவர்கள் மேல சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு ஒரு சாஸ்திரம் இல்லறத்துல இருந்தா. அப்ப எனக்கு குழந்தை இல்லை, நான் மேல போக முடியாது, மோட்சத்துக்கு போக முடியாது, எனக்கு புத்திரன் இல்லை, நான் என்ன பண்ணுவேன்? வருத்தப்பட்டான். இப்போ குந்திக்கு ரொம்ப டெலிகேட்னா தெரியும் உங்களுக்கு, அதாவது ரொம்ப சங்கடமான ஒரு நிலைமை. அவளுக்கு துர்வாசர மந்திரத்தை கொடுக்கிற போதே என்ன சொல்லிட்டாரு, தேவர்கள் மூலமா உனக்கு குழந்தைன்னு சொல்லி மந்திரத்தை கொடுத்திருக்கிறார். இதை புருஷன்கிட்ட சொல்ல முடியுமா? உலகத்திலேயே ஒரு பெண்ணுக்கு வரக்கூடாத சிக்கல். இன்னொன்னு பாருங்க, இந்த குந்திக்கு எல்லாமே முரண்பாடு. பெத்த வீட்டில் வளரல, பெத்த பிள்ளைய வளர்க்கல அப்படின்னு. இப்ப பாருங்க, தேவை இல்லாத போது பிள்ளைய பெத்துவிட்டு கஷ்டப்பட்டா, தேவை இருக்கிற போது பெற முடியாம கஷ்டப்பட்ட. அவளுக்கு எல்லாமே அப்படிதான் வரும் வாழ்க்கை. இப்ப புள்ள வேணும், ஆனா பெத்துக்க முடியாது. கணவனை தொட்டா கணவன் செத்து போயிடுவான். இப்ப எப்படி பிள்ளைய பெத்துக்க முடியும்? அதை விட சிக்கல் என்னன்னா, தேவர்கள் மூலமா குழந்தைங்கிற விஷயத்தை கணவன் எப்படிங்க சொல்ல முடியும்? இது சாதாரணமாவே அந்த காலத்துல எல்லாம் கணவன் கிட்ட எந்த விஷயத்தையுமே பேச மாட்டாங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சே எங்க அம்மா எங்க அப்பாட்ட பேசணும்னா அந்த கதவு ஓரமா போய் நின்னுக்குவாங்க. பழைய காலத்துல அவர் கூடத்துல உட்கார்ந்துருப்பாரு. கதவு ஓரமா நின்றுக்கிட்டு மெதுவா அந்த கதவை பிடிச்சிக்கிட்டு, சாயங்காலம் வரும்போது நம்ம பொண்ணுக்கு வேணா அந்த ஜாதகத்தை வாங்கிட்டு வரீங்களான்னு கேட்பாங்க. கல்யாண மண்டபத்துக்கு ஜாதகத்தை வாங்கிட்டு வரீங்களான்னு கேட்பாங்க. இப்படி திரும்பி ஒரு பார்வை பார்ப்பார். ஏன் தெரியாதோ? அப்படி ஒன்னொன்னும் பயம். பேசுறதுன்னா அவ்வளோ பயம். அந்த காலத்துல பெண்கள் ஆண்கள்கிட்ட பேசவே முடியாது, அப்படி ஆம்பளைங்க கொடுமைப்பட்டு இருக்கிறாங்க. இப்ப அதுக்கெல்லாம் சேர்த்து வட்டியும் முதலுமா வாங்குறான்.
எல்லா பொம்பளையும் கணக்கை செட்டில் பண்றாங்க. எந்திரினா எந்திரிக்கணும், உட்காருனா உட்காரணும். இப்பெல்லாம் இல்லைன்னா ஆபத்து. இப்ப எல்லாம் கணக்கை செட்டில் பண்ற காலம். அது சரிதானே. ஒரு காலத்துல ஒரு இனம் டாமினேட் பண்ண, அடுத்த காலத்துல அடுத்த இனம் டாமினேட் பண்ணல. விதியை வெல்ல முடியுமா? டேப்பா அந்த காலத்துல அல்ல. எப்படின்னு கேளுங்க. ஒரு கணவன்ட்ட ஒரு விஷயம் சொல்றதா இருந்தா யோசிச்சு சொல்லணும், அவன் மூடு பார்த்து சொல்லணும். ஒரு சின்ன விஷயம் பாருங்க, தொட்டில்ல பிள்ளைய போட்டு தாளாட்டிட்டு இருக்கிறா. அந்த காலத்துல 2 வயசு வரைக்கும் பிள்ளைய தொட்டில போட்டு தாளாட்டுவாங்க. 2-2.5 வயசு வரைக்கும் தாளாட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. தொட்டில தாளாட்டிட்டு இருக்கிறா. புருஷங்கிட்ட ஒரு மெசேஜ் சொல்லணும். எப்படி சொல்றா பாருங்க, தாலாட்டிலே சொல்லுவா. அதான் பழைய காலத்து வழக்கம். தொட்டில போட்டு தாளாட்டிக்கிட்டு குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. அவ பாடுறா, ஆரடித்தார் மகனே ஏன் எழுதாய் மகனே, அடிச்சாரை சொல்லி எழு ஆக்கினைகள் செய்து வைப்போம். யார் அடிச்சா சொல்லுடா, அடிச்சாரை சொல்லி எழு ஆக்கினைகள் செய்து வைப்போம். அத்தை அடிச்சாலோ அரளிப்பூ கையாலே, சித்தி அடிச்சாலோ செம்பகப்பூ கையாலே. அதுலயே விஷமம் பாத்தீங்களா. அத்தை அரளி, அத்தை யாரு, அவன் தங்கச்சி, அவ அரளிப்பூ வச்சிருக்காளாம் விஷம். சித்தி அடிச்சாலோ செம்பகப்பூ கையால். செண்பகப்பூக்கு விஷம் கிடையாது, சித்தி இவ தங்கச்சி. பாட்டிலே என்ன விஷமம் பாருங்க. அத்தை அடிச்சாலோ அரளிப்பூ கையாலே, சித்தி அடிச்சாலோ செம்பகப்பூ கையாலே, மாமன் அடிச்சானோ மல்லிகைப்பூ செண்டாலே. மாமன் யார், இவங்க அண்ணன். மாமன் அடிச்சானோ மல்லிகைப்பூ செண்டாலே, அத்தை அடிச்சாலோ அரளிப்பூ கையால். எல்லாம் பாடிக்கிட்டே வருவா. ஆரும் அடிக்கவில்லை ஆனாலும் அழுவது ஏன். இந்த பிள்ளை யாரும் அடிப்பாங்களா? அடிக்க மாட்டா. அவ பாடுறா பாருங்க அந்த அம்மா, யாரும் அடிக்கவில்லை ஆனாலும் அழுவது ஏன். அப்படி சொல்லிட்டு நிறுத்துவா. ஆரும் அடிக்கவில்லை ஆனாலும் அழுவது ஏன் சொல்ற போது புருஷன் அப்படி வருவான். அவனை பார்த்து சொல்லுவா பாருங்க, அந்த பாட்டிலே வைப்பா. ஆரும் அடிக்கவில்லை ஆனாலும் அழுவது ஏன், தம்பி துணை இல்லை என்று தானே அழுகிறையோ. தம்பி துணை இல்லை என்று தானே அழுகிறையோ. அந்த மரப்பயலுக்கு புரிஞ்சா சேர்த்தான். இது கணவன் கிட்ட அடுத்த குழந்தை வேணும் அப்படிங்கறத சொல்றது கூட நேரா சொல்ல மாட்டாங்க, தாலாட்டுல சொல்லுவாங்க. இந்த நாட்டோட கல்ச்சர், இந்த மண்ணோட பழக்கம். அடுத்த குழந்தை வேணும் அப்படிங்கறத கணவன் கிட்ட சொல்றது கூட தாலாட்டுல சொல்லுகிற நாட்டுல போய் புருஷங்கிட்ட தேவர்கள் மூலமா எனக்கு குழந்தைன்னு சொல்ல முடியுமா? எவ்வளவு சிக்கலான விஷயம் குந்திக்கு வாழ்க்கையில. அவன் அழறான். அவன் என்ன சொல்றான், எனக்கு புண்ணியமே இல்லை, கல்லாமழலை கனியூரல் கலந்து கொஞ்சம் சொல்லால் உருக்கி அழுதோடி தொடர்ந்து பற்றி மல்லார் புயத்தில் விளையாடு மகிழ்ச்சி மைந்தர் இல்லாதவர்க்கு மறைவாழ்வின் இனிமை அண்ணாம். எச்சில் ஒழுக ஒழுக ஓடி வந்து அப்பான்னு முதுக தழுவிக்கொண்டு என் கழுத்தை கட்டிக்கொண்டு ஆடுவதற்கு ஒரு பிள்ளை இல்லை, அப்படி தோளிலையும் மார்பிலையும் போட்டு வளர்க்கறதுக்கு ஒரு பிள்ளை இல்லை அப்படின்னா நான் இல்லறத்துல இருந்து என்ன பயன்? எனக்கு பிள்ளை இல்லையே வருந்துகிறான் பாண்டு. உடனே குந்தி வேற வழி இல்லாம மெதுவா சொன்னான், துர்வாச முனிவர் எங்க வீட்டுக்கு வந்திருந்தார், அவர் எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்தார். அவர் அப்பவே சொன்னார், உனக்கு தேவ அம்சமான குழந்தைகள் தோன்ற வேண்டும், அதான் உன்னுடைய விதி, எனவே தேவர்களை நினைந்து நீ குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியும்னு இந்த மந்திரத்தை கொடுத்தார். நான் இதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தயங்கிட்டு இருந்தேன். அவன் பார்த்தான், அதனால ஒன்றும் தவறு இல்லை, தத்தெடுத்துக்கிறது இல்லையா, இன்னொருத்தர் பிள்ளைய தத்தெடுத்துக்கிறது இல்லையா, அது மாதிரி அந்த தேவ அம்சமான குழந்தை உன் கருவிலே தோன்றுனா எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, நமக்கு வம்சத்துக்கு வாரிசு வேணும். நீ தர்ம தேவதைய மனதிலே நினைந்து தர்மமே வடிவமா ஒரு குழந்தைய கொடு அப்படின்னா குந்தி தேவி மனத்தால் நினைந்தாள் தர்ம தேவதைய. அந்த தர்ம தேவதை குந்தியினுடைய வயிற்றிலே ஒரு குழந்தையை கொடுத்தது. அவன் தான் தர்ம மகாராஜா, முதல் குழந்தை. சிவமுற முகூர்த்தம் வாரம் தினம் திதி கரணம் யோகம் நவமென வழங்கு கோளும் நன்னிலை நின்ற போதில், எல்லாம் நல்ல நேரம், நல்ல காலம், நல்ல கரணம், நல்ல யோகம், எல்லாம் சிறப்பா இருக்கிற வேளையில இந்த குந்தியினுடைய வயிற்றிலே ஒரு குழந்தைய தர்ம தேவதை கொடுத்தது. அந்த குழந்தை தவநெறி முனிவர் கூற பிறந்தனன் தருமன் மைந்தன். அந்த தருமனுடைய மைந்தன் வந்து பிறந்து விட்டான் ஒரு குறை இல்லாம். இது என்ன போச்சு, தருமன் இங்க பிறந்துட்டான் காட்டுல இருக்கிற போது பாண்டுவுக்கு அப்படின்னு ஒற்றர்கள் மூலமா அரண்மனையில இருக்கிற காந்தாரிக்கு செய்தி போயிடுச்சு. ஆனா அப்ப காந்தாரி இயல்பா கருவுற்றிருக்கிறார். திருதராஷ்டிரனுடைய கருவத்தனுடைய கருவிலே வயிற்றுல சுமந்து கொண்டிருக்கிறார் அவர். ஆனா என்ன போச்சு, இது ஜாயிண்ட் ஃபேமிலி, திருதராஷ்டிரன் பாண்டு எல்லாம் சேர்ந்து இருக்கிற ஜாயிண்ட் ஃபேமிலி. உங்களுக்கு ஜாயிண்ட் ஃபேமிலியோட கரெக்ட் தத்துவம் என்னன்னு கேட்டா, தம்பிக்கு முதல்ல புள்ள பிறந்துட்டா அவன் தான் அடுத்த ஜாயிண்ட் ஃபேமிலியோட ஹெட்.
பெரியவன் பையன் தான் மூத்தவன் பையன் தான் அப்படிலாம் கிடையாது. யாருக்கு முதல்ல பெரிய புள்ள பிறக்குதோ, முதல் புள்ள எந்த வீட்டுக்கு பிறக்குதோ அவங்ககிட்ட நிர்வாகம் போயிடும். அப்ப என்ன ஆகும்? பாண்டுவின் புத்திரனுக்கு ஆட்சி போயிடும் மரபு படி. அதை காந்தாரியால தாங்க முடியல. அவளுக்கு வயிற்றறிச்சல் வந்துருச்சு. ஐயோ, இவ்வளவு பெரிய ராஜ்யம் இனிமே என் புருஷனுக்கு இருக்காது, என் வயிற்றுல பிறக்க போற பிள்ளைக்கு இருக்காது, அது பாண்டுவுக்கு பிறந்திருக்கிற அந்த பிள்ளைக்கு போய் சேருமே, தருமனுக்கு போயிடுமே அப்படின்னு. இனிமே எனக்கு புள்ள இருந்தா என்ன, இல்லாம போனாதான் எனக்கு என்ன அப்படின்னு அம்மி கோழி எடுத்து வயிற்றுல அடிச்சுக்கிட்டாலும். எவ்வளவு பொறாம பாருங்க அவளுக்கு. அத்தனள் துயரமெல்லாம் அருந்தவ பயனால் மைந்தர் பெற்றனள் குந்தி என்னும் பேருரை கேட்ட ஞான்று. அவளுக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படிங்கிறத கேட்ட உடனே அந்த குழவிக்கல்லை எடுத்தா உற்றனள் பொறாமை கல்லால் உதரம் உட்குழம்பு மாறி செற்றனள் தனது கேடும் ஆக்கமும் சிந்தியாதாள். நான் இதைத்தான் இங்க வற்புறுத்துறேன். துரியோதனம் பொறாம பிடிச்சவன் அவனை திட்டமே, அவனுடைய தாயாரே பொறாம பிடிச்சவளா இருந்தா அந்த பரம்பரை அப்படி வந்து சேரும். அதனால நம்ம நாட்டில் என்ன சொன்னோம்? கருவுற்ற பெண்கள் நல்ல கதை கேட்கணும், நல்ல சிந்தனை அடையணும், நல்ல சுந்தரகாண்ட மாதிரி படிக்கணும் அப்படி. இப்ப பசங்க எல்லாம் வன்முறையாவே இருக்கே. ஏன் தெரியுமா? இந்த சினிமா காட்சியில வன்முறை பார்த்தே பெண்களுடைய கருவில் அது வளருது. ஒரே டிஷும் தான் எப்ப பார்த்தாலும். அதுவும் டிவியே வரிசையா வன்முறையோடு இருக்கிற காட்சியை அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியே அந்த மனசுல ஆழமா பதியுது, கர்ப்பத்துல போய் அப்படியே பதியுது. கருவுற்ற போது ஒரு பெண்ணுடைய மைண்ட்ல என்னென்ன ஓடுதோ அவ்வளவு கருவில் இருக்கிற குழந்தைய போய் அப்படியே பாதி. அதனாலதான் பழைய காலத்துல பெண்களை வரவு செலவெல்லாம் சொல்ல மாட்டாங்க, வியாபார லாப நஷ்டம் சொல்ல மாட்டாங்க, கஷ்ட நஷ்டத்தையே காட்ட மாட்டாங்க. அவங்க அப்படியே மறைச்சே வச்சிருப்பாங்க. அதிர்ச்சி தாங்காது, அடுத்த தலைமுறை வீணா போயிடும், பிறக்கிற குழந்தை பைத்தியமா போயிடும். அந்த அம்மா மனசு குழம்பி இருந்தா பிறக்கிற குழந்தை வீணா போயிடும். நீங்க பெண்களை எதுக்கு வச்சோம்? அடுத்த தலைமுறையினுடைய காவலர்கள். ஆண்கள் இந்த தலைமுறையின் காவலர்கள். ஆண்கள்கிட்ட இந்த தலைமுறையோட காவலை ஒப்படைச்சோம், அடுத்த தலைமுறை காவலை பெண்கள்கிட்ட ஒப்படைச்சோம். அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. பெண்களை அடிமையாக்கிட்டோம் அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. சில ஆண்கள் அடிமை ஆக்குனாங்க. எப்படின்னா, அவ உள்ளேயே இருக்கிறா, வெளியிலே வர்றது இல்லைங்கிறத தப்பா பயன்படுத்தணும். அவளுக்கு துரோகம் பண்ணினா, அவ மனசரியா அவளை ஏமாத்தினா, அந்த பாவத்தால இவன் கஷ்டப்பட்டான். எப்படி இருந்தது தெரியுங்களா? ஒரு காலத்து அமைப்பு, பெண்கள் வீட்டை பார்த்துக்கிட்டாங்க, ஆண்கள் நாட்டை பார்த்துக்கிட்டாங்க. அன்புங்கிறது பெண்களா இருந்தாங்க, அறிவுங்கிறது ஆண்களா இருந்தாங்க. அப்ப குடும்பம் சரியா இருந்தது. இப்ப என்ன அப்படின்னா, அம்மாவும் சிந்திக்க ஆரம்பிச்சாச்சு, படிக்க ஆரம்பிச்சாச்சு, யோசிக்க ஆரம்பிச்சாச்சு, கோபதாபம் வந்தாச்சு, குழந்தைய அடிக்க ஆரம்பிச்சாச்சு. அந்த காலத்துல அம்மா குழந்தைய அடிச்சதே கிடையாது. இப்ப அம்மாவும் எரிச்சல் அடிக்க ஆரம்பிச்சாச்சு. அவன் படிக்கல, பாஸ் பண்ணல, அடுத்த பையன் மாதிரி மார்க் வாங்கலன்னா அப்பா என்னென்ன பண்ணுவாரோ பையனை அத்தனையும் அம்மாவே பண்ண ஆரம்பிச்சார். இப்ப என்னன்னா, புடவை கட்டிய அப்பாக்கள் உருவாகி விட்டார். புடவை கட்டிய அப்பாக்கள், அதற்கு பதிலாக வேட்டி கட்டிய அம்மாக்கள் உருவாகி விட்டார். எவ்வளவு கொடுமை இதெல்லாம்! எங்க போய் சொல்றது அதெல்லாம்? இந்த மனசுல தாயாருக்கு பொறாமையோ துக்கமோ இருந்தா குழந்தை அப்படியே பாதிக்கும். இப்ப இவ பொறாமையில எடுத்து அந்த கருவை இடிச்சா அது கரு கலைந்து வெளியே வந்துட்டு. உடனே வேத வியாசர் அங்கேருந்து வருகிறார். இந்த பரம்பரையை ரட்சிக்கிறதா வாக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா அவர் தாயாருக்கு. என்ன இப்படி பண்ணிட்டே காந்தாரி, எவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்ட அப்படின்னு அவர் என்ன பண்ணார்? உடனே நெய் குடங்களை கொண்டு வர சொல்லி சிதறி இருக்கிற கருவை எடுத்து பிரிச்சு ஒன்னொன்னா இட்டார். 100 அந்த நெய் குடங்களுக்குள்ள இட்டுட்டு எஞ்சி இருந்தது 101வது குடத்துல இட்டார்னு வரலாறு. அதுதான் துரியோதனாதிகள் 100 பேரும் துச்சலை அப்படின்னு ஒரு பெண்ணு 101வது பிறந்தாள் அப்படி. அதான் வேடிக்கையா சொல்லுவான், டெஸ்ட் டியூப் பேபிங்கிறதெல்லாம் அன்னைக்கே வந்தாச்சு. அதுக்கான முயற்சி எல்லாம் அன்னைக்கே ஏற்பட்டாச்சு. வேத வியாசர் அதை கருவை குடத்துல வளர்த்தார் என்று வரலாறு. அப்புறம் இங்கே தருமன் பிறந்த பிறகு 1 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குந்தி பாண்டுவோட கட்டளையின்படி வாயு தேவனை வழிபட்டு பீமனை பெற்றார். அடுத்ததா அந்த பீமன் பிறந்ததுக்கு முன்தினம் மாலையில துரியோதனன் பிறந்துட்டான். அதுக்கு முதல் நாள் மாலை துரியோதனன் பிறந்துட்டான். 2 பேரும் ஒரே வயசு, பட் முதல் நாள் பிறந்தவன் துரியோதனன். அப்புறம் வரிசையா ஒவ்வொரு குடமா வெடிச்சு ஒவ்வொருவரா தோன்றிக் கொண்டே இருக்கிறார்கள். இங்கே முதல்ல தருமன், அடுத்தது பீமன், அப்புறம் இந்திரன் மூலமா அர்ஜுனன் 3வது குழந்தை. பங்குனி உத்தரத்துல பிறந்தவன், பல்குணன் பேர். அதனால அவனுக்கு பௌர்ணமி அன்று பிறந்தவன். பௌர்ணமி அன்று பிறக்கிறவர்கள் ரொம்ப கவர்ச்சியா இருப்பார். அர்ஜுனனுக்கு தான் அவ்வளவு பெரிய அட்ராக்ஷன். அப்படி பல்குணன் அர்ஜுனன் அந்த குடும்பத்தில் பிறந்தான். 3 பிள்ளை பிறந்த உடனே குந்தி சொல்லிட்டா, 3க்கு பிறகு எப்போதும் வேண்டாம்,
அதனால நான் பெற்ற இந்த குழந்தை இன்பத்தை என்னுடைய தங்க மாத்திரை அதாவது எப்படின்னா இரண்டாவது மனைவி பாண்டுக்கு இருக்கிறா இல்லையா, அவளுக்கும் குழந்தை வேணும், நான் இந்த மந்திரத்தை அவளுக்கு சொல்லித்தரேன், அவள் 2 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டாமான்னு கணவன்ட்ட உரிமை கேட்டான். உடனே அவளுக்கு அந்த மந்திரத்தை சொன்ன பிறகு அவள் அஸ்வினி தேவர்களை நினைந்து இந்த மந்திரத்தை சொல்ல நகுல சகாதேவர்கள் அவள் வயிற்றிலே வந்து பிறந்தார். அப்படி இவங்களுக்கு 5 பிள்ளை. ஆனா குந்திக்கு மொத்தம் 6. கர்ணன் பிறந்து வேற எங்கேயோ போயாச்சு. இங்க 5 பிள்ளைகள். இவர்களுக்கு 100 பிள்ளை. ஒரு பெண்ணு துச்சாலைன்னு ஒரு பெண்ணு திருதராஷ்டிரனுக்கு பிறந்தாச்சு. இந்த அர்ஜுனன் பிறந்த போது காடே தேவலோகம் மாறி சிலிர்த்தது. அங்கே 100 குழந்தைகள் பிறந்த போது, குறிப்பா துரியோதனன் பிறந்த போது நரிகள் எல்லாம் ஊளையிட்டன. உடனே முனிவர்கள்லாம் திருதராஷ்டிரனை பார்த்து சொன்னாங்க, சகுனமே சரியில்லைப்பா, இவன் பிறந்த வேலை நரி ஊளையிடுது, நீ நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு காரியம் பண்ணுன்னாங்க. என்ன, இந்த குழந்தைய கொன்னுடுன்னாங்க. மனசு வருமா அவனுக்கு? நாடே குட்டிச்சோரானாலும் பரவாயில்ல, எனக்கு என் புள்ள வேணும் அப்படின்னு நினைச்சான். என் குழந்தைய நான் எப்படி இழப்பேன், நான் இழக்க மாட்டேன் அப்படின்னா திருதராஷ்டிரன். இந்த பிள்ளைகள் அங்க வளர்கிறார்கள். இங்கே காட்டிலே இந்த பாண்டுவனுடைய புத்தர்கள் வளர்கிறார்கள். தருமனுக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா? யுதிஷ்டிரன் பேர். தருமனுக்கு வச்ச பேர் யுத்தத்தில் புறம் காட்டாதவன் அப்படின்னு அர்த்தம். பீமன் பயங்கரமானவன், அர்ஜுனன் தூய்மையானவன், நகுலன் பகைவர்களாகிய பாம்புகளுக்கு கீரி போன்றவன், சகாதேவன் உடன் பிறந்தவர்களோடு ஒற்றுமையாக இருப்பவன் சகாதேவன். இப்படி 5 பிள்ளைகள் யார்கிட்ட குந்தி கிட்டையே வளர்கிறார்கள், காட்டிலேயே வளர்கிறார்கள். அர்ஜுனனுக்கு 14வது வயசு. அதுவரையில் இங்க காட்டிலேயே முனிவர்களோடு இருந்து பல விதமான வித்தைகளை எல்லாம் கற்றுக்கொண்டு இங்கே பிள்ளைகள் வளர்கிறார்கள். 14வது பர்த்டே, பங்குனி உத்தரம் பௌர்ணமி அன்னைக்கு இந்த பிள்ளைகளை அழைத்து கொண்டு போய் எல்லா ரிஷிகள்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்கணும்னு முடிவு பண்ணினா குந்தி 5 பிள்ளைகளையும் கூட்டிட்டு வெளியில போயிட்டா. அந்த பர்ணசாலை காட்டுல, அந்த பர்ணசாலையில பாண்டு இருக்கிறான். மாத்ரி தேவி என்ன பண்ணினா, அது பௌர்ணமி அன்னைக்கு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு அழகா புடவை உடுத்தி அந்த பர்ணசாலை வாசல்ல நின்னா, பாண்டு தொலைவிலேருந்து பார்த்தான். காமம் அவன் உள்ளத்திலே இருந்து பீறிட்டு வந்து விட்டது. நான் இதைத்தான் சொன்னேன், என்னதான் நம்ம ஆபத்துக்கு சன்னியாசம்னு போனா கூட வாய்ப்பு வருகிற போது கட்டி போயிடுவாங்க. தொட்டா தலைவெடிக்கும், மரணம் வரும், இப்படி எல்லாம் எவ்வளவோ சாபம் இருக்கு, எல்லாம் மறந்து போச்சு அவனுக்கு. அப்படியே நேரா வந்தான். அருமை மனைவி மாத்திரையை பார்த்தான், தலை நிறைய பூ, பௌர்ணமி நிலவு, தன்னை கட்டுப்படுத்த முடியல. மாத்திரையை இறுகி தழுவினான். அடுத்த வினாடி பாண்டு மாண்டு கீழே விழுந்து விட்டான், இறந்தே போயிட்டான். குந்தி குழந்தைகள் எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து பார்த்தா பாண்டு பிணமா கிடக்கிறா. மாத்திரை அழறா, ஐயோ நான் எவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டேன், நான் இந்த இளமைக்கு பலியாயிட்டேனே, இப்படி வீணா போயிட்டேனே, அழுகிறாள் மாத்திரை தேவி. என்ன பண்ண முடியும்? பாண்டுவை எரிச்சு சாம்பலையும் எடுத்தாச்சு, பாண்டு மாண்டு போயாச்சு. அந்த பாண்டு மாண்டு போறதுக்கு முன்பாக உடன்கட்டை ஏறணும் பாண்டுவோடன்னு குந்தி சொல்றா. நான் உடன்கட்டையில ஏறிடுறேன், நீ இந்த 5 பிள்ளைகளையும் வளர்த்து கொண்டு வான்னு மாத்திரை கிட்ட சொன்னா. மாத்திரை சொன்னா முடியவே முடியாது. 3 காரணம் சொன்னா பாருங்க. அவ என்ன? 1, இவர் மரணத்துக்கு நான் தான் காரணம், அதனால நான் தான் அவர் கூட சாகணும். 2, நான் 5 பிள்ளைகளை நீ என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனா 5 பிள்ளைகளையும் சமமா நடத்த எனக்கு தெரியாது. என் பிள்ளைகள் ஒஸ்தியா தெரியும், உன் பிள்ளைகள் மட்டமா தெரியும். நான் ரொம்ப குறைச்சலான அறிவுடையவள், நீ அப்படி அல்ல. 5 பிள்ளைகளையும் ஒன்னா நடத்துற பக்குவம் உடையவள். 3வது, கணவனை இழந்த பிறகு நான் ஒழுக்கமா இருப்பேன்னு சொல்ல முடியாது. கணவன் இருக்கிற போதே அவருக்கு மரணம் வரும்னு தெரிஞ்சு நான் இப்படி அலங்காரம் பண்ணிட்டு நின்னேனே, என் மனம் காமத்தில் நாட்டம் உடையது, நான் ஒழுக்கமா இருப்பேன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு வாழ்க்கை நான் வாழ விரும்பல. எனவே நான் நெருப்பில் விழுந்து மாண்டு போவேன்னு பாண்டுவின் மனைவி மாத்திரி நெருப்பில் விழுந்து இறந்து போயிட்டா பாண்டுவோடு. குந்தி தேவி வேற வழி இல்லாம 5 பிள்ளைகளையும் பீஷ்மர் சொல்லி அனுப்புறார், இனிமே நீங்க காட்டுல இருக்கப்படாது, புறப்பட்டு நாட்டுக்கு வாங்கோன்னு. காட்டுல இனிமேல் எப்படி இருக்க முடியும் பாண்டு இல்லாம, 5 பிள்ளைகளையும் கூட்டிட்டு நாட்டுக்கு வா அப்படின்னு. நாட்டுக்கு வந்தாச்சு. இல்ல வந்ததுல இருந்து என்ன பிரச்சனைன்னா, இது வரைக்கும் துரியோதனன் அவன் தம்பிகள்லாம் அரண்மனையில ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு படிக்காம உருப்படாம எல்லா ரவுடித்தனமும் பண்ணிக்கிட்டு சௌக்கியமா சுத்திக்கிட்டு இருக்கிறான். இந்த 5 பிள்ளைகளும் காட்டுல படிச்சிருக்கிறாங்க. இந்த ஜாயிண்ட் ஃபேமிலி அங்கதான் சிக்கல் வரும். ஒருத்தனுடைய புள்ள படிச்சு ஒருத்தனுடைய புள்ள படிக்கல, அதுவும் படிக்கிற பிள்ளைய கெடுக்கிற பிள்ளையா வேற வரும். ஏன்டா படிக்கிற, வாடா டிவி பார்க்கலாம், வாடா டே போய் பட்டம் உள்ளாண்டா, யார் வீட்லயா போய் கலாட்டா பண்ணலாம் வாடா அப்படின்பா.
அந்த படிக்கிற பிள்ளைய பெத்த அம்மா சொல்வா, நம்ம தனியா போயிடலாம் வாங்க, நம்ம பிள்ளை எல்லாரும் உருப்படாம போயிடும், இந்த ஒன்னா இருந்தா நம்ம குடும்பம் வீணா போயிடும், இங்கே இருந்தா வீணா போயிடும். அவன் என்ன பண்ணுவா, பிள்ளைங்க நாசமா போயிடுமா இல்லையா, அவளுக்கு அந்த கவலை இருக்குமா இல்லையா? அது மாதிரி 5 பிள்ளைகள் படிச்சுட்டு வந்துருச்சு எங்க அந்த முனிவர்கள் கிட்ட. இந்த 100 பிள்ளைகள் உருப்படாத பிள்ளைகளா வளர்ந்துருக்கு அரண்மனையில். வந்தது பெருசு இல்ல, வந்ததுல இருந்து துரியோதனனுக்கு பீமனை பார்த்தா பற்றி தெரியுது. ஏன்னா முதல் நாள் பிறந்தவன், ஒரே வயசு தானே. நாம வேற அடிக்கடி கம்பேர் பண்ணுவோம், எப்ப பார்த்தாலும் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன்னா நீ அவனும் ஒண்ணுதான், அவன் எவ்வளவு புத்தால இருக்கான் பார், நீ அவனும் ஒண்ணுதான், அவன் எப்படி வேலை பார்க்கறான் பார், நீ அவனும் ஒண்ணுதான் அவன். இது நமக்கு இந்த இங்கிதம் தெரியாது, பிள்ளைகளை ஒரே வயசா இருந்தா சொல்லிக்கிட்டே இருக்கும். நான் தான் சொல்றது, அடிக்கடி கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். சன் டிவில சொன்ன நான் ஒரு தடவை பேசுற போது ஒருத்தர் விவரம் இல்லாம கம்பேர் பண்ணார். பையன் இந்த பையன் அந்த பையன், நீ 9th அவனும் 9th, உன் வயசு தானே அவனும், நீ படிக்கிற அதே கிளாஸ் தானே அவனும் படிக்கிறான், உன் ஒட்டை தானே அவன், ஆனா அவன் 70-80 மார்க் வாங்குறான், நீ எல்லாம் 30-40 வாங்குறீ. அவன் சொன்னா அப்பா அம்மா வெவ்வேறேன்னா, எல்லாம் ஒண்ணுதான் ஆனா அப்பா அம்மா வெவ்வேறேன்னா. ஏன் பரம்பரை தான் மிஞ்சும் தான், உனக்கு என்ன அறிவோ அதான் எனக்கு இருக்கும், அவங்க அப்பனுக்கு என்ன அறிவோ அது அவனுக்கு இருக்கு, அதுக்கு என்ன பண்ண சொல்றேன்னா இது வேணுமா அந்த அப்பாக்கு? அனாவசியமா கம்பேர் பண்ணக்கூடாது, எதுக்கு எடுத்தாலும் அடுத்த ஆளை கம்பேர் பண்ணி காட்டக்கூடாது. கம்பேர் பண்ண பையன் எழுத்தான் பேசுவோம். இது பல பெற்றவங்களுக்கு தெரியறது இல்லைங்க. நம்ம குழந்தை சாப்பிட்டா சாப்பிடுன்னு சொல்லணுமே ஒழிய, அது எப்படி திங்குது பார், நீ ஏன் திங்க மாட்டேங்கிற, இது என்ன பேச்சு இது? அதே மாதிரி அவன் எப்படி படிக்கிறான் பார், நீ ஏன் படிக்கிற, இந்த கேள்வியே கேட்காதீங்க பிள்ளைய, தயவு செய்து அப்படி கேட்காதீங்க. நீங்க இப்படி சொல்றதால படிக்கிற பையன் மேல அவனுக்கு வெறுப்பு வரும் தெரியுமா உங்களுக்கு? படிக்கிற பையன் மேல ஒரு நாள் கத்தி எடுத்து குத்தணும் குத்திடுவான், இந்த பையன் தான் கம்பேர் பண்ணி காட்டுறாங்க அப்படி. இந்த இங்கிதமே அதுவும் சில பொம்பளைங்களுக்கு எப்படின்னா, அவங்க அண்ணன் பையன் நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பான், இவங்க பெத்த பிள்ளை படிக்காது, எங்க அண்ணன் பையன் எப்படி படிக்கிறான் பார், நீ எப்படி படிக்கிற பாரு, எங்க அண்ணன் பையன் எப்படி படிக்கிறான் பார் அப்படின்னு இந்த பகையவே வளர்த்துருவாங்க குடும்பத்துக்குள்ள. தயவு செய்து குழந்தைகளை இன்னொருத்தரோட கம்பேரே பண்ணாதீங்க. நீங்க அமைதியா வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னா, குழந்தை நல்லா வளரணும் அப்படின்னா யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. நீங்க அவனுக்கு சொல்லுங்க, நீ மேல வரணும், நிறைய படிக்கணும், படிச்சாதான் முன்னுக்கு வர முடியும், படிச்சவங்க தான் முன்னுக்கு வந்திருக்கிறாங்க அப்படி சொல்லணும். நமக்கு தெரிஞ்ச உறவுக்காரங்க, எதிர்ட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்கார பையன், இவனெல்லாம் கம்பேரே பண்ணக்கூடாது. இது தெரிய மாட்டேங்குது, இந்த சைக்காலஜி யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அது ஊராட்சி மன்ற தலைவர் பதவியை விட, மேயர் பதவியை விட, முதலமைச்சர் பதவியை விட, கவர்னர் பதவியை விட பெத்தவங்கிற பதவி பெருசுங்க. அப்பா அம்மாங்கிற பதவி பெருசு. அந்த பதவிக்கு தகுதி இல்லாமையே பல பேர் வந்துடுறான், அதான் சிக்கல். அப்பா அம்மாங்கிற பதவி ஒரு பெரிய பதவி, தெரியல பல பேருக்கு. சரி, இப்ப என்ன ஆச்சுன்னா, துரியோதனன் எல்லாரும் சொல்றாங்க, பீமன் பாடுறா, உன் ஓட்டை எப்படி இருக்கான் பார், உன் ஓட்டை எப்படி இருக்கான் பார், அவன் என்ன பலசாலியா இருக்கான் பார். ஒரே வைத்தறிச்சல் துரியோதனன். இதை எப்ப பார்த்தாலும் இந்த பயலம் நம்மளை ஒப்பிட்டுட்டே இருக்கிறாங்க, இவனை தீர்த்து கட்டணும். அதுல வேற என்ன ஆச்சான், ஒரு நாள் தோட்டத்துக்கு போய் இந்த 100 பசங்களும் ஒரு மாமரத்து மேல எல்லாம் ஏறி உட்காந்து பழம் பறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, மாங்காய் பறிக்கிறாங்க. பீமன் அங்கேருந்து வந்தா இப்படி பார்த்தான், என்னமா பண்றீங்க அப்படின்னா, நாங்கெல்லாம் மாங்காய் பறிக்கிறோம் அப்படின்னா. மாங்காய் பறிக்கிறதுக்கு யாராவது மரத்து மேலாம் ஏறுவாங்களா அப்படின்னா பீமன். மரத்து மேல ஏறாம மாங்காய் பறிக்க முடியுமா? ஏன் முடியாதுன்னு அவன் எல்லாம் நிக்கிறான் மரத்துல, அப்படியே வேரோட பிடிங்கிட்டான் மரத்தை. இல்ல யாராவது மேல எல்லாம் ஏறுவாங்களா, வேஸ்ட் அப்படின்ட்டு அப்படி நேர வேரோட பிடுங்கி இந்த கீரை கட்டை உதற மாதிரி இப்படி உதறனா பாருங்க, ஒவ்வொரு பயலும் கீழே விடுறான் மேல இருந்து. அப்புறம் என்னன்னா, அவன் மண்டையில மாங்காய் வந்துருச்சு. இப்ப எல்லா பயலும் மாங்காய் மடையன் ஆயிட்டான். எப்படி இருக்கும், கீரை கட்டை உதற மாதிரி மரத்தை பிடிச்சி உதறி எல்லாம் கீழே விழுந்து மண்டையில அடிபட்டு அவன் மண்டையில மாங்காய் வந்து வச்சுங்க. பீமன் சிரிக்கிறான், பார் எத்தனை மாங்காய் உதிருது பார் அப்படின்னு. எப்படி இருக்கும் துரியோதனுக்கு, இன்னும் இந்த பையன் இவ்வளவு பலசாலியா இருக்கிறான், மரத்தையே பிடிங்கி ஒரு உதறிட்டானே, இவனை ஒழிச்சு கட்டணும் முடியாது. இந்த பையன் இருக்கிற வரையில நான் ஒரு போதும் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியாது, மேல இருக்க முடியாது. இவனை என்ன பண்றதுன்னா, ஒரு நாள் பீமன் தூங்குற போது கயிற்றுல கட்டி அவனை கங்கைக்குள்ள தூக்கி போட்டான். ஆனா அவன் கயிற்றெல்லாம் அறுத்துட்டு வெளியே வந்துட்டு. அப்புறம் வேற ஒரு முறை நல்ல சாப்பாட்டுல விஷம் வச்சு, நல்ல ஃபுல்லா சாப்பாட்டுல விஷம் வச்சு கொடுத்துட்டு சத்தம் போடாம எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க, அரண்மனைக்கு வந்துட்டாங்க. குந்திக்கு காணும், பிள்ளைய காணும், பதறா, ஐயோ என் குழந்தைய காணுமே, என் பிள்ளைய காணுமே. அப்புறம் என்னன்னா, அந்த தண்ணிக்குள்ள போனவன் நாகலோகத்துல போய் நிறைய புதுசா சக்தி எல்லாம் அடைஞ்சு வெளியில வந்தான்னு ஒரு வர்றார். இப்படி துரியோதனன் என்னென்ன கெடுதல் பண்ண முடியுமோ ஒவ்வொரு கெடுதலா பீமனுக்கு பண்றான், எல்லாம் நல்லதாவே போகுது. அவன் என்னென்ன கெடுதல் பண்றானோ எல்லாம் அவனுக்கு சாதகமா மாறுது. ஒரு தடவை பீமன் முட்டாளாருன்னு முடிவு பண்ணிட்டான். யாரு, துரியோதனன். ஒரு சின்ன உண்மை சொல்றேன் பாருங்க, உடல் பலம் ரொம்ப உள்ளவங்களுக்கு இது கொஞ்சம் கம்மியா இருக்கும். ரொம்ப உடல் பலம் பண்றாங்கல்ல, இருக்கு இல்லையா, உடம்ப வளர்க்குறாங்க பாருங்க, அவங்களுக்கு இது கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால தான் ஒரு அளவா தான் எக்ஸசைஸ் பண்ணணும். அளவுக்கு மேல எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்கன்னா ரத்தம் முழுக்க எல்லாம் உடம்புக்கு போய் மூளைக்கு போவாது.
இந்த நோஞ்சா மாதிரி இருப்பான், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவான் பார்த்துருக்கீங்களா நீங்க? ஏன் அவனுக்கு மூளையில மட்டும்தான் ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கு, வேற எங்கேயுமே ஓடாது. நல்ல உடம்பு முழுக்க ரத்தத்தை ஓட்டுறான் பாருங்க, அவனுக்கு என்னன்னா மூளையில ஓடாம போயிடும். அதான் கொஞ்சம் கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் கம்மியா இருக்கு. இதெல்லாம் ஒரு வேடிக்கையான தியரி. பீமன் இது மாதிரி கொஞ்சம் ஐக்யூ கம்மி, அந்த பயலுக்கு இன்டெலிஜென்ஸ் கம்மி. அதை வச்சு முடிக்கணும் முடிவு பண்ணிட்டான் துரியோதனை. எப்படி ஒரு நாள் ஒரு மேல ஒரு மலை மேல நின்னுக்கிட்டான், கீழே நதி ஓடுது, இங்க வந்து குதிப்பியோ அப்படின்னா. பீமனுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை, அவன் எங்க இருந்தாலும் குதிப்பான். அதான் சின்ன வயசுல ஒரு தடவை இடுப்புல வச்சிருந்தாலும் குந்தி தேவி புள்ள நழுவி விழுந்துருச்சான். ஐயோ புள்ள விழுந்துருச்சேன்னு பார்த்தா புள்ளைக்கு ஒன்னும் ஆவல, பூமி 4 அடி பள்ளமா போச்சிருந்தான். அவன் விழுந்த இடத்துல ஆப்கானிஸ்தான்ல குண்டு போட்டா விழுது பாருங்க பள்ளம், அப்படித்தான், அவ்வளவுதான். அவனுக்கு ஒன்னும் ஆகவே ஆகாது, அப்படி ஒரு பிசிக், அப்படி ஒரு உடம்பு அந்த பயலுக்கு. அந்த பீமன் முரண அவன் சொல்றான், மேலே இருந்து குதிக்கிறது என்ன, எங்க இருந்து வேணாலும் குதிப்பேன், குதிக்கட்டுமோ அப்படின்னா. அப்பவே கண்ணன் எதுகுலத்தில் பிறந்து வளர்கிறார். அந்த கண்ணன் உங்களுக்கு நண்பன். அவன் பார்த்தா அந்த பீமன் முட்டா பையன், மேலே தண்ணியில அப்படியே குதிக்கிறேங்கிறான். துரியோதனை என்ன பண்ணிட்டான், அந்த தண்ணிக்குள்ள இரும்பு ஊசியா நட்டு வச்சுட்டான். பசி கடப்பாறை நட்டு வச்சிருக்கிறான். மேலேந்து ஒருத்தன் வேகமா குதிச்சா என்ன ஆவறது, அதுல அப்படியே உடம்பெல்லாம் சிக்கி செத்து போடுவான். அவன் அப்படி விழப்போறான்னு தெரிஞ்ச உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணான், வண்டு வடிவத்தை எடுத்து ஒவ்வொரு ஊசி மேலையும் அப்படியே உட்கார்ந்தான். அப்பதான் பீமன் குனிஞ்சு பார்த்தான், தண்ணி ஓடுது, வண்டு எப்படி உட்கார்ந்துருக்கும், ஓடுற தண்ணில உட்கார முடியுமா, முடியாது. அப்ப கீழேந்து ஏதாவது ஒண்ணு இருந்தா தான் மேல உட்கார முடியும்னு உத்து பார்த்தான். ஓ துரியோதனன் கடப்பாறை நட்டு வச்சிருக்கிறான்னு 10 அடி தள்ளி குதிச்சான். இப்படி ஒவ்வொரு தடவையும் அவனுக்கு ஆபத்தை உண்டாக்குவான் துரியோதனை. ஆனா பீமன் தப்பிச்சுக்கிட்டே இருப்பான். பெரியவர்கள் ஆசி, கண்ணனுடைய கருணை, தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஆனா அந்த மனசுல ஆழ் வெறுப்பு விழுந்து போச்சு, இந்த பயலை ஒழிச்சுட்டு மறுவேளை பார்க்கணும். பீஷ்மர்லாம் இதை பெருசா எடுத்துக்கல, பசங்க தான் விளையாடுறான், ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை வருது, எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு நினைக்கிறார் பீஷ்மர். இந்த பசங்களுக்கு ஒரு நல்ல வாத்தியார் கிடைச்சு படிக்க வச்சுட்டா சரியா வந்துடும் பார்த்தார். வாத்தியாரை தேடிக்கிட்டு இருக்கிறார். அப்ப கிருபாச்சாரியார் அப்படின்னு ஒரு ஆசிரியர் அவர் வந்து இவர்களுக்கு ஆசிரியரா இருக்கிறதா ஒப்புக்கொண்டு பிள்ளைகளுக்கு பாடம் சொல்றார். இப்ப எல்லாம் கிருப்பர் வீட்டுக்கு போவாங்க, படிப்பாங்க, திரும்பி வருவாங்க, கிருபாச்சாரியார் வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க. இந்த கிருப்பருடைய சகோதரிய கல்யாணம் பண்ணினவர் துரோணாச்சாரியர். கிருப்பருடைய சகோதரிய கல்யாணம் பண்ணி கொண்டவர் துரோணர். அந்த துரோணாச்சாரியார் வில் வித்தையில கெட்டிக்காரர். அவர் பிராமணர், ஆனா வில் வித்தையில் ரொம்ப கெட்டிக்காரர். பரசுராமர் கிட்ட வில் வித்தையெல்லாம் படிச்சவர் துரோணர். அவருக்கு ஏழ்மை, தரித்திரம். நல்லா படிச்சவர், ஆனா தரித்திரம் அவருக்கு. எப்படி தரித்திரம்னா, அவருக்கு புள்ள பிறந்த உடனே அந்த புள்ள அழுதுது. அஸ்வத்தாமன்னு பேர். அவன் குதிரை மாதிரி கனைச்சானா பிறந்த உடனே அப்படின்னு. அஸ்வத்தை போல கனைப்பதாலே அஸ்வத்தாமன்னு பிள்ளைக்கு பேர் வச்சார். ஆனா என்னன்னா, அவன் தாயார் மடியில பால் குடிக்கிறதுக்காக பால் சாப்பிடுறான், தாய்கிட்ட பால் இல்லை. அவன் குழந்தை அம்மா முகத்தை பார்த்தான், அம்மா துரோணர் முகத்தை பார்த்துட்டு குழந்தைக்கு பால் இல்லையே, நீங்க வாத்தியாரா இருந்து என்ன பிரயோஜனம், படிச்சு என்ன பிரயோஜனம், சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லையான்னு அழுதான் துரோணருடைய மனைவி. அப்ப துரோணர் யோசிக்கிறார். அவர் பள்ளிக்கூடத்துல படிக்கிற போது ஒரே வாத்தியார்ட்ட படிச்ச, அப்ப 2 பேர் படிச்சாங்க அவரோட. துரோணரோட கூட படிச்சவன் யாருன்னு கேட்டா பாஞ்சால தேசத்து அரசன் பாஞ்சால், துருபதன் அப்படின்னு பேர். அந்த துருபதன் பள்ளிக்கூடத்துல படிச்ச போது மக்கு பையன், அந்த பையனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் துரோணர் நோட்ஸை பார்த்தே காப்பி அடிப்பான். நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா துரோணர் நோட்ஸை பார்த்து காப்பி அடிச்சு அவன் பாஸ் பண்ணிக்கிட்டே வந்தான். அதனால துரோணர் நிறைய அவனுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுப்பாரு, கட்டுரை வேணா கட்டுரை எழுதி கொடுப்பாரு. சும்மா தமாஷுக்கு சொல்றேன், இந்த காலத்துல எப்படியோ அது மாதிரி அந்த பையனுக்கு உதவி பண்ணுவார். அவன் பணக்காரத்து பையன், இவர் ஏழை. உடனே அவன் என்ன பண்ணினா, துரோணருக்கு நான் ரொம்ப பணக்கார விட்டு ராஜா குமாரன், நீ ஏழை பிராமணன், நீ நானும் ரொம்ப நல்ல நண்பர்களா இருக்கிறோம், கவலைப்படாத. நாளைக்கு நான் ராஜாவா ஆன உடனே என்ன பண்ண போறேன், நீ தான் எனக்கு எல்லாம் கத்து கொடுத்த, உனக்கு என் நாட்டுல பாதி தரேன் அப்படின்னா. பாதி தரேன், இதுல இருந்தே தெரிஞ்சுக்கணும் அவன் எவ்வளவு பெரிய கிறுக்கு பையன். ராஜாவானா பாதி நாடு தரேன்னு இப்பவே சொல்றான்னா எவ்வளவு பெரிய வேலை, நாடு கொடுக்க முடியுமா, என் நாட்டுல பாதி தரேன் அப்படி. ஆனா துரோணர் ஆசைப்படல. இந்த குழந்தைக்கு பால் இல்லைன்னு நினைச்சா, நாடு தர வேண்டாம், ஒரு மாடு தரலாம் இல்ல, பசுமாடு, நாடு தர வேண்டாம், ஒரு மாடு தருமா இல்ல, அந்த மாட்டுக்கு வேண்டிய புல்லு இல்ல, அது கொஞ்சம் நிலம் கொடுப்பான்ல, அதை போய் கேட்டா என்ன இப்ப கெட்டு போச்சு அப்படின்னு துரோணர் வந்து துருபதனுடைய அரண்மனைக்கு போயிட்டார், குழந்தைக்கு பால் இல்லையேன்னு கேட்கறதுக்காக. துருபதன் இவர் வராருன்னு பயந்துட்டான், எங்க பாதி நாடு கேட்க போறாரோ அப்படின்னு பயந்துட்டான். இப்ப அவன் பவர்ல இருக்கிறான். எப்பவுமே பவர்ல வரத்துக்கு முன்னாடி சொன்ன எந்த விஷயமே பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்ல முடியாது. வரத்துக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லணும், வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணு சொல்லணும், அப்பதான் பவரை கண்டினியூ பண்ண முடியும். என்னடா இது பாதி நாடு கேட்கறதுக்கு ஒரு பையன் வந்துட்டானே அப்படின்னு துரோணர் வந்த உடனே, நண்பனே வணக்கம், வாய மூடணும்.
நீ ஆச்சகம் வாங்குகிற ஏழ பிராமணன், நான் ராஜா, நான் எப்படி நண்பனா இருக்க முடியும்? மரியாதையா பேசும். துரோணர் அதிர்ச்சி ஆயிட்டார். நம்ம பள்ளிக்கூடத்தில் எவ்வளவு நண்பர்கள், அந்த பேச்சை அங்க வச்சுக்காது. ஒரு ராஜாவும் ஒரு ஏழ பிராமணன் எப்படி நண்பனா இருக்க முடியும்? என்ன விஷயமா வந்த சொல்லு. துரோணருக்கு இனிமே பேசுறதுக்கு மனசு வரல. ஒரு மாடு கொடுன்னு கேட்பாரு அவர். நீ எனக்கு பாதி நாடு தரதா சொன்னேன், அதெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்ல, அதை வச்சுட்டு இப்ப பேசாதே. நான் இப்ப நாடே கேட்க வரல. ஆனா நீ எப்ப இப்படி என்ன அவமதிச்சிட்டியோ, இனி அந்த நாட்டை வாங்காம நான் விட மாட்டேன். ஏன் நீ என்ன பகைச்சிட்ட? நீ எப்ப இந்த பாதி நாடு தர்றேன்னு நான் ஆசைப்பட்டு வரல, அதுக்கு ஆசைப்பட்டு வரல. ஆனா நீ அவமதிச்சிட்ட பாரு, நான் அந்த வார்த்தையை காப்பாற்றுவேன், பாதி நாடு வாங்கியே காட்டுவேன் அப்படின்னு கோபத்தோட அவனை விட்டுட்டு அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார். அவர் நினைச்சாரு, சரி நம்ம கிருபாச்சாரியார் வீட்டுக்கு போயிடுவோம், மனைவியோட சகோதரன், அவன் எப்படி காப்பாத்துவான் இவளை அப்படின்ற எண்ணத்துல வர அஸ்தினாபுரத்துக்கு வந்துட்டு. அப்ப இந்த பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. யாரு? தருமன், பீமன், துரியோதனன், எல்லா பசங்களும் வாசல்ல விளையாடிட்டு இருக்காங்க. கிணத்துல போய் ஒரு பந்து விழுந்துருச்சு, உள்ளுக்குள்ள ஒரு பந்து கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு. அதை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாம இறங்குறதா ஏறதா எப்படி எடுக்கிறதுன்னு விளையாடிட்டு இருக்கிறார். அப்ப அந்த வழியா துரோணர் வந்தவர் இப்படி பார்த்தார், டேய் நீங்கெல்லாம் ராஜகுமாரன் நாடா, கிணத்துக்குள்ள ஒரு பந்து விழுந்தா எப்படி எடுக்கணும்னு தெரியாம எல்லாரும் திண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்களே, நீங்களாம் ராஜகுமாரனா? அவன் நிமிந்து பார்த்தான். அப்ப இதை எப்படி எடுக்கிறதுனா, இரு கோர புல்லு வளர்ந்துருந்தாங்க, வரிசையா கோர புல் ஒன்னா எடுத்தாரு, மந்திரத்தை ஜபம் பண்ணி வரிசையா அப்படியே விட்டார். ஒன்னோட ஒண்ணு கோத்துக்கிட்டு நேரா போய் அந்த பந்துல குத்தி நின்னுச்சு. மேல அப்படியே தூக்குனார், மேல வந்துச்சு. இவனுக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு. அடடா, இது என்ன புதுமாரியா வித்தையெல்லாம் காட்டுறார். நேரா பீஷ்மத்தை போய் தாத்தா அப்படின்னு காலை கட்டிக்கிட்டு, இந்த மாதிரி ஒருத்தர் பண்றாரு, கோரப்புல்ல வச்சு பந்தை வெளியே எடுத்தாரு, நிறைய வித்தை காட்டுறாரு அப்படின்னு. பீஷ்மருக்கு புரிஞ்சு போச்சு, இது துரோணாச்சாரியாரை தவிர வேற யாரும் இருக்க முடியாது. நம்ம பசங்களுக்கு நல்ல வாத்தியார் கிடைச்சார், கெட்டிக்காரர் துரோணர். அவர்கிட்ட இந்த பசங்களை படிக்க வைக்கணும். அவருக்கும் வறுமை இருக்கு, மனைவியை காப்பாற்றணும், பிள்ளைய காப்பாற்றணும், வறுமை இருக்கு. எடுக்கிறாங்க. துரோணர் சௌக்கியமா இருக்கிறார், அவருக்கு அரண்மனை ஆதரவு வந்தாச்சு, பிள்ளைகளுக்கெல்லாம் அஸ்வத்தாமெல்லாம் நல்லா வளர்ந்தாச்சு, ஒரு குறையும் இல்லை, சௌக்கியமா இருக்கிறாங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் துரோணாச்சாரியார்ட்ட 105 பேரும் படிச்சாலும் ரொம்ப அறிவாளியா இருந்தது யாருன்னா அர்ஜுனன் மட்டுமே. நீங்க ஒரு கிளாஸ்ல 40 பையன் 50 பையன் படிக்கிறான், ஃபர்ஸ்ட் ரேங்க் ஒரு பையன் தானே வாங்குறான். எல்லாத்துக்கும் வாத்தியார் ஒரே மாதிரி தானே சொல்லி கொடுக்குறாரு, ஒவ்வொரு பையலுக்கு ஒவ்வொரு மாதிரியா சொல்லி கொடுக்குறாரு. சில பயலுக்கு புரியுது, சில பயலுக்கு புரிய மாட்டேங்குது. அதான் சொல்லுவான், கற்பூர புத்தி, வாழைத்தண்டு புத்தி, விறகு கட்ட புத்தி அப்படிமா. கற்பூரம் அப்படியே கபக்குன்னு பிடிச்சிக்குது, விறகு கட்ட மண்ணெண்ணெய் ஊற்றி வச்சா பத்திக்குது, வாழைத்தண்டில் எண்ணத்தை ஊற்றி வச்சாலும் என்ன பத்திக்கும். அது மாதிரி சில பேருக்கு சொன்ன ஒன்று புரியுது, சில பேருக்கு 2 தடவை சொன்னா புரியுது, சில பேருக்கு உயிரே போனாலும் புரியுது, 100 தடவை சொன்னாலும் புரியாது. என்ன சொல்றீங்க, எதுக்கு சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் விளங்கவே இல்லையே அப்படிமா. இவனுக்கும் விளங்கல, இவனும் விளங்கல, வேற என்ன சொல்ல முடியும். அப்போ துரோணாச்சாரியார் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாலும் அர்ஜுனன் அப்படி புடிச்சுக்கிறான். நீங்க நல்ல கிராஸ்பிங் இருக்கிற ரசிகர்கள், நல்ல கிராஸ்பிங் இருக்கிற மாணவர்களை பார்த்தா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒரு விஷயம் சொன்ன உடனே அப்படி பிடிச்சுக்கணும், டக்குன்னு ஒரே சந்தோஷமா இருக்கும். எத்தனை தடவை சொன்னாலும் ஒண்ணு. சில சமயத்துல நகைச்சுவை ஜோக் சொன்னா கூட சில பேர் சிரிக்காம உம்முன்னு அப்படியே உட்காந்துருப்போம், ஒரே அவமானமா இருக்கும். எதுக்கு இப்படி ஒரு ஜோக் சொல்லணும், நம்ம இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறதுக்கு அப்படின்னு. ஒரு ஜோக் சொன்னதுக்கு அப்புறம் சிரிக்கணுமா இல்லையா? சில ஊர்ல சிரிக்காம இருந்த அப்புறம் அப்படிம்பாங்க. என்ன அப்புறம்? உன்னை தீய வச்சு கொளுத்த வேண்டியதுதான், வேற என்ன பண்ண முடியும், அதை தவிர இன்னும் தீயில வச்சு பொசுக்க வேண்டியதுதான். அப்புறம் அப்படின்னா நீங்க என்ஜாய், நகைச்சுவை ரசிக்க தெரியணும் இல்ல. ஒரு சபை அப்படி இருந்தா தானே உற்சாகமா இருக்கும் சொல்றதுக்கு. அந்த கிராஸ்பிங் நல்லா வேணும். அந்த பசங்களை வாத்தியாருக்கு பிடிக்கும். சில கிளாஸ்ல எத்தனை பையன் இருந்தாலும் சில பையனை கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. சில அவனை கூப்பிடுற, டே அவனை கூப்பிடுற அப்படிம்ப. எதுக்கு எடுத்தாலும் அந்த பையன் பேர் சொல்லியே கூப்பிடுவார். ஏன்? அவன் புரிஞ்சுக்கிறான் சப்ஜெக்ட், அவனை கண்டா பிடிக்கும். ஆனா மற்ற பசங்களாம் சொல்லுவான், அவன் வாத்தியாருக்கு கத்திரிக்காய் 1 கிலோ வாங்கி கொடுத்துருப்பான், அவர் வீட்டுக்கு போய் புடலங்காய் வாங்கி கொடுத்துருக்கான், காய்ச்சுதுன்னு சொல்லி போய் சொல்லி புடலங்காய் கொடுத்துட்டு வந்தான். திட்டு பையன் கடையில வாங்கி எங்க வீட்டுல காய்ச்சுன்னு கொடுத்துட்டு வந்திருக்கிறான், அதான் வாத்தியார் அவனையே கொஞ்சிங்கன்னே இருக்கிறாரு அப்படிமா. அப்படிலாம் கிடையாது. ஒரு வாத்தியாருக்கு இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட் மேல ஒரு பிரியம் இருக்கும், இதை தவிர்க்கவே முடியாது. இது எல்லா பயலுக்கும் வைத்திருச்சு. அர்ஜுன மேல அவருக்கு அவ்வளவு என்ன பிரியம், அவ்வளவு என்ன பிரியம். அவர் பார்த்தார், ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாளாவது இந்த பசங்களுக்கு இதை புரிய வைக்கணும். அர்ஜுனன் எவ்வளவு கெட்டிக்காரமானவன் அப்படின்னு புரிய வைக்கணும் அப்படின்னு. அந்த அர்ஜுனன் எப்படி திறமைசாலியா வளர்ந்தான் அப்படின்னா, அவன் என்னன்னா குரு உன்னை கத்துக் கொடுத்தா அப்புறம் அதை திரும்பி திரும்பி அவனே செஞ்சு பார்ப்பான். இது உண்மைங்க. வீட்டில் ஹோம்ஒர்க் போடுற பையன் கிளாஸ்ல மட்டும் படிக்கிற பையனை விட இன்டெலிஜென்ட்டா இருப்பான்.
ஒரு சொல்லி கொடுத்துட்டு அது மாதிரி நிறைய திரும்பி 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 ட்ரை பண்ணான்னு வச்சுங்க, பழியன்னு எல்லாம் பதிஞ்சிருக்கு. அங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதோட அப்படியே விட்டு விடுறது அப்படின்னா பதியாது. அவன் எப்படி ஹோம்ஒர்க் பண்றான்னு சொல்றாரு பாருங்க. ஒரு நாள் அர்ஜுனன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். இப்படி சாப்பிடும்போது விளக்கு அணைஞ்சு போச்சு. சாப்பிடும்போது விளக்கு அணைஞ்ச உடனே அவன் மாட்டுக்கு இப்படியே சாப்பிட்டான். இப்ப விளக்கு அணைஞ்சு போச்சுன்னா நமக்கு என்ன இலையில கை வைக்க தெரியாதா, சாப்பிட தெரியாதா, சாப்பிட்டான். அப்ப நினைச்சான் விளக்கு அணைஞ்சா கூட கையும் வாயும் கரெக்டா போகுது. ஏன்? பழக்கம். கரெக்டா இலையில இருந்து எடுக்குது, கரெக்டா வாயில வைக்குது. வாய் எதுன்னு தெரியாம கை கொண்டு போய் கண்ணில் எப்பாவது வச்சிருக்குதா? சோத்தை கரெக்டா வாயில வைக்குது. அப்ப எப்படி குறி தப்பாம எப்படி உள்ள போகுது? பழக்கம். அப்படி பழகிட்டா எதுவுமே சரியா இருக்கும். கண்டுபிடிச்சான் பாருங்க. தினம் விடாத முயற்சி தொடர்ந்து பண்ணினா, விடாத முயற்சி உடையவர்கள் என்னைக்கும் ஜெயிப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க அவன் அதிர்ஷ்டம், அவன் ஜெயிச்சுட்டான். எங்க நாங்க இன்னைக்கு மேடையில பேசணும் அப்படின்னு சொன்னா 20 ஆண்டு காலமாக நாங்க என்ன உழன்றிருக்கிறோங்கிறது பல பேருக்கு தெரியாது. அவர் சௌக்கியமா வராரு, சௌக்கியமா பேசுறாரு, காசு வாங்கி போயிட்டே இருக்கிறாரு அப்படின்னா 20 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து எவ்வளவு படிச்சோம், எத்தனை குறிப்பெடுத்தோம், எவ்வளவு தூரத்துக்கு ஸ்டோர் பண்ணோங்கிறது யாருக்கா தெரியுமா? பார்க்கிற போது ஈஸியா தெரியும். 1000 பேர் உட்காந்து வச்சு பேசினா 1000 பேர் மைண்டை எப்படி இழுக்க முடியும்னா அது ஒரு பெரிய ஆற்றல். பழகத்தான் வரும். மேல்நாட்டில் பெத்தோவான் ஒரு பெரிய மியூசிக் கலைஞர் இருந்தான். பெத்தோவான். அந்த பெத்தோவான் பியானோ வாசிச்சா அவ்வளவுதான், வேற யாரும் அது மாதிரி வாசிக்க முடியாது. அவன் அப்படி பியானோ வாசிச்ச உடனே அவனுக்கு கண் பார்வை கூட கிடையாது. சாரி, காது கேட்காது, செவிப்புலம் கிடையாது. பெத்தோவான் பியானோ அப்படி வாசிப்பார், அருமையா வாசிப்பார். வாசிச்ச உடனே ஓடி வந்து எல்லாரும் சுத்தி நின்னுக்கிட்டாங்க. அப்போ ஒரு பெண்மணி அவர் கையை எடுத்து முத்தம் கொடுத்து சொன்னாலாம், பெத்தோவான் உனக்கு மட்டும் விசேஷமான ஒரு கையை கடவுள் கொடுத்திருக்கிறார், எவ்வளவு அருமையான கையை கொடுத்திருக்கார், நீ எப்படி வாசிக்கிற அப்படின்னு. பெத்தோவான் எரிச்சலோட கையை தள்ளிட்டு சொன்னார், அம்மணி 12 ஆண்டு காலம் இரவு பகல் பார்க்காமல் இந்த பியானோவோடு நான் போராடி இருக்கிறேன். 12 வருஷம் பகல் கிடையாது, இரவு கிடையாது, சாப்பாடு கிடையாது, தூக்கம் கிடையாது, நான் இந்த பியானோவோட போராடி இருக்கிறேன். அப்படி பாடுபட்ட கை இந்த கை. இது கடவுள் கொடுத்த அதிர்ஷ்டம் அல்ல. 12 ஆண்டு நீங்களும் இப்படி பழகினால் உங்களுக்கும் வரும். நம்ம என்ன தப்பு பண்ணுவோம் தெரியுங்களா? யாராவது நல்ல பாடுபட்டு மேல போனோம், அதிர்ஷ்டம் அவர் மேல போயிட்டாரு, கடவுள் அவருக்கு மட்டும் ஓர வஞ்சனையா எல்லாம் பண்ணிவிட்டாரு, அதனால்தான் அவர் மேல போயிட்டார். இது ஊரை ஏமாத்துற வேலை. நாம உழைக்கணும், பயிற்சி பண்ணணும், முயற்சி பண்ணணும். எல்லாம் அதிர்ஷ்டத்துல எவனும் மேல வந்து, அதிர்ஷ்டத்துல 5 பத்து கூட கிடைக்கும். உங்களுக்கு 5 ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல 8 ரூபாய் வேணா கூட கிடைக்கலாம் அதிர்ஷ்டத்தால. ஆனா உழைக்காம அது கடைசி வரைக்கும் தங்காது. மக்களுக்கு எப்படியோ தப்பான ஒரு எண்ணம் வந்துருச்சு, அதிர்ஷ்டத்திலேயே மேல வந்துடலாம், அதிர்ஷ்டத்தால தக்க வச்சுக்கலாம் சில விஷயத்தை, ஆனா அதிர்ஷ்டத்தாலேயே மேல வந்துட முடியாது. அவன் பயிற்சி எப்படி இந்த கை பழகுது, அதே மாதிரி உறக்கத்தை துறந்து சோம்பலை மறந்து இரவில் கூட ராத்திரியில கூட குறி வச்சு அடிப்பான். அர்ஜுனனுக்கு சவ்யாசின்னு பேர். ஏன் தெரியுங்களா? இடது கையால அம்ப விட முடியும் அவனால, வேற எவனாலும் விட முடியாது. இப்படி அம்பராத்துறையில இடது கையில எடுத்து அம்பு விடுவானா. இன்னும் சில சமயத்துல இடது கையிலையும் வலது கையிலையும் மாற்றி மாற்றி அம்பு விடுவானா அர்ஜுனன். அது மாதிரி ஒரு போராளியை யாரும் பார்த்ததே கிடையாது. ஏன்? பிராக்டிஸ். இப்ப சில பேர் வலது கையிலையும் எழுதுவான், இடது கையிலையும் எழுதுவான். பிராக்டிஸ் மணிக்கணக்கா. அந்த உழைப்புக்கு ஒரு மரியாதை இருக்கு உலகத்துல. ஒரு சின்ன விஷயம் பாருங்க, அர்ஜுனன் மட்டும் எவ்வளவு கெட்டிக்காரனா இருந்தான் அப்படிங்கிறதுக்கு பாரதத்துல ஒரு அருமையான செய்தி. ஒரு நாள் துரோணாச்சாரியார் டெஸ்ட் வைக்கிறார். பசங்க எல்லாம் எப்படி படிச்சிருக்கிறாங்க அப்படி. அந்த காலத்துல தைரியமா வாத்தியார் அடிக்கடி டெஸ்ட் வைப்பார். இப்பெல்லாம் வச்சா பையன் ஒரு மாதிரி பாடா படிச்சிருவான். அவன் டெஸ்ட் வைப்பான் பதிலுக்கு அவருக்கு. சார் இப்பெல்லாம் உங்களுக்கு கல்லூரிகளில் சொல்றாங்க, லேடிஸ் காலேஜ்லயே 30 நிமிஷம் பாடம் நடத்துறோன்னு மேம் மேடத்துக்கு ஷார்ட், மேம் போர் அடிக்குது, சிலபஸ் வேண்டாம் வேற ஏதாவது சொல்லுங்க. இல்லம்மா பரீட்சை முடிச்சாகணும், பரீட்சைக்குள்ள சிலபஸ் முடிச்சாகணும், வேண்டாம் மேம் வேற ஏதாவது நடத்துங்க. லேடிஸ் காலேஜில், அதாவது பொண்ணுங்க கூட படிக்க மாட்டேங்குது, பசங்க படிக்க மாட்டேன் முதலே முடிவு பண்ணிட்டான். அவன் எல்லாம் அட்வான்ஸா இருக்கான், கொஞ்சம் முன்னாடி முடிவு பண்ணா. இதுங்க படிக்கும்னா காலேஜுக்கு அனுப்பிச்சு வச்சா, இதுங்களும் இந்த வேலையை இப்ப ஆரம்பிச்சிருக்கு கொஞ்ச நாள். வாத்தியார் பசங்க கிட்ட டெஸ்ட் வச்சாதான் அவன் என்ன லெவல்ல இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். டெஸ்ட் வைக்கிறார். என்ன டெஸ்ட்னா, ஒரு மரத்துல இந்த தெக்கைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, வெள்ளையா இருக்கும், அதுக்கு கள்ளின்னு பேர். கள்ளி காக்கா கட்டி விட்டார். கள்ளி காக்கா, தெக்கையில ஒரு காக்கா கட்டிட்டு ஒவ்வொருத்தனா வந்து அந்த காக்காயை வீழ்த்தணும். முதல்ல தருமனை கூப்பிட்டார். அப்பா தருமா,
அந்த மரம் தெரியுதாப்பா? தெரியும். காக்கா தெரியுதாப்பா? தெரியும். அம்பு விட்டு காக்காயை வீழ்த்துவியா அப்படின்னார். தருமன் சொன்னான், அது மகா பாவம். ஏன் இல்ல, காக்காய்க்கு நம்ம விட்டு அம்பு நிஜமாவே ஒரு காக்கா அங்க இருந்து அது மேல பட்டுட்டா அது செத்து போயிடாதா? அது பாவம் ஆயிடாதா? தருமனை பார்த்தார். புத்தம் சரணம் கச்சார், நீ புறப்பட. அப்புறம் பீமனை கூப்பிட்டார். பீமா, அந்த மரத்து மேல இருக்கிற காக்காயை வீழ்த்தணும், வில்ல வளைச்சு அம்பு விடுவியா? பீமன் சொன்னான், வேஸ்ட் ஆஃப் டைம். என்ன வேஸ்ட் ஆஃப் டைம்? ஒரு காக்காயை போய் வீழ்த்துறதுக்காக யாராவது வில்லெல்லாம் எடுத்து வளைச்சு நான் வச்சு கட்டி குறி பார்த்து விடுவாங்களா? பின்ன நமக்குன்னு ஒரு டெக்னிக் இருக்கு. அப்படியே மரத்தை வேரோட பிடுங்கி அப்படி கவுத்து பறவையத்துக்கு அந்தாண்ட போட்டுடலாம். உடனே துரோணர் பார்த்தார், நீ பீமா யூனிவர்சிட்டின்னு தனியா ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு வைஸ் சான்சலரா உட்கார வேண்டிய ஆளுப்பா. உனக்கு நம்ம சிலபஸ்ல படிக்கிற ஐடியாவே இல்லை, தனியாவே நீ ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ண நகர்ந்தார். துரியோதனா, மரம் தெரிகிறதா? வாரியா ரொம்ப அழகா சொல்றார். துரியோதனா, மரம் தெரிகிறதா? தெரிகிறது. காக்காய் தெரிகிறதா? தெரிகிறது. இன்னும் என்னென்ன தெரிகிறது? குருநாதா, நீங்களும் தெரிகிறீர்கள். அவர் பயந்துட்டார், அம்பை யார் மேல விடுவான்னு தெரியல. இவன் எக்கு தப்பா நம்ம மேல விட்டுட்டா அப்புறம் தவசம் பண்ண வேண்டியதுதான். நகருப்பா, இல்ல கீழே வச்சுட்டாங்க. அடுத்தாப்புல அர்ஜுன கூப்பிட்டாராம். அர்ஜுனா, மரம் தெரிகிறதா? இல்லைன்னா. அவன் மரம் தெரியலேன்னு சொன்ன உடனே துரியோதனுக்கு ரொம்ப சந்தோஷம். இத்தா பெரிய மரமே தெரியல இவனுக்கு. இவன் கண்ணு அவிஞ்சு போச்சு, கண்ணே அவிஞ்சு போச்சு. இனி நம்ம ஈஸியா ஜெயிச்சுடலாம், இவன் கண்ணு இல்லாம போயிடுச்சு, நம்ம ஜெயிச்சுடலாம். ரொம்ப முக்கியம் எப்படின்னா, இன்னைக்கெல்லாம் ஜெயிக்கிறவங்க யாரும் அவங்க பலத்தை நம்பியே ஜெயிக்கல, எதிரியின் பலவீனத்தை நம்பியே ஜெயிக்கிறார். எதிரியோட பலவீனத்தை நம்பி எவ்வளவு காலம் ஜெயிக்க முடியும்? நம்ம பலத்துல ஜெயிச்சாதான் அது ஜெயம். அடுத்தவன் பலவீனத்தை ஜெயிச்சா அது வெற்றி கிடையாது. முதல்ல தெரிஞ்சுக்கணும். வெற்றி நிச்சயம் என்னுடைய கேசட்ல சொல்லியிருக்கேன். நம்ம பலத்துல ஜெயிக்கணுமே ஒழிய இன்னொருத்தன் பலவீனத்தை நம்பியா ஜெயிச்சிட்டு இருக்கிறது வாழ்க்கை முழுக்க. துரியோதன் நினைக்கிறான், கண்ணு போயிடுச்சு அர்ஜுனனுக்கு, இவ்வளவு பெரிய மரமே தெரியல. துரோணர் கேட்டார், மரம் தெரியவில்லையா? இல்லை. கிளையாவது தெரிகிறதா? கிளையாவது. துரியோதனன் மறுபடியும் சிரிச்சான். நம்ம வாத்தியாருக்கும் கயண்டு போச்சு. மரமே தெரியலங்கிறான், கிளை தெரியுதான்னு கேட்கிறாரு, இவருக்கு நட்டு கண்டு போச்சு. அதுக்கு அர்ஜுனன் சொன்ன பதில் தான் டாப். குருதேவா, கிளை தெரியவில்லை. கிளை தெரியவில்லையா? இல்லை. அந்த கிளையில் காக்காய் இருக்கிறதே, காக்காயாவது தெரிகிறதா? துரோணர் கேட்டார். அப்பதான் அர்ஜுனன் சொன்னான், இல்லை. துரோணருக்கே ஷாக் ஆகி போச்சு. காக்காயாவது தெரிஞ்சதை நம்ப விட முடியும், அதுவும் தெரியல, நம்ம நோட்ஸ்ல இருந்து விட்டுட்டான இந்த இடத்த அப்படின்ட்டு துரோணர் கேட்கிறாராம் அர்ஜுன். காக்காயின் தெரியலையா? என்னதான் தெரிகிறதுன்னார். காக்கையின் கழுத்து மட்டும் தெரிகிறது. காக்கையின் கழுத்து மட்டும் தெரிகிறது. அம்ப விட்டான், தலை வேற உடம்பு வேறையா வந்து காக்கா கீழே விழுது. இந்த பசங்க நீங்க வந்திருக்கிறீங்க, நீங்க தான் கத்துக்கணும் என்னன்னா கான்சென்ட்ரேஷன். வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் ஒண்ணு வேணும். ஒரு விஷயத்தை கேட்டா மணிக்கணக்கா கேட்டு உட்கார பொறுமை இருக்கணும். படிக்க உட்கார்ந்தா மணிக்கணக்கா அதை வாங்குற சக்தி இருக்கணும். 5 நிமிஷம் பார்த்து புத்தகத்தை இப்படி புரட்டி இப்படி புரட்டிட்டு, சில புத்தகத்தையும் கையில வச்சுக்கோ, இப்படி புரட்டுவான், அவன் எதிர்விட்டு அப்படி பார்ப்பான், சமையல் ஆகி போச்சான்னு இப்படி பார்ப்பான், டிவியை என்ன ஓடுதுன்னு டிவியை எப்படி பார்ப்பான். எல்லாத்தையும் பார்த்தா என்ன ஆகுறது? ஏன்னா என்ன தெரியுது? எல்லாம் எதிர் வீடு தெரியுது, பக்கத்து வீடு தெரியுது, இங்க தாளிக்கிறது தெரியுது, குழம்பு வைக்கிறது தெரியுது, புத்தகத்துல பாடமும் தெரியுதுன்னா ஒரு மண்ணு மண்டையில ஏறுது. கான்சென்ட்ரேஷன். ஒரு விஷயத்துல ஈடுபட்டா இடி விழுந்தா தெரியப்படாது, அந்த அளவுக்கு அதுல மனசு ஒன்றி நிக்கணும், அப்படியே அதுலயே இருக்கணும். ஒரு டாக்டர் ஹார்ட்ல ஆபரேஷன் பண்றாரு அப்படின்னா எவ்வளவு கவனமா அதை பண்ண வேண்டியிருக்கும். கவனம் இல்லாம கவனம் செதறி போச்சுன்னு வச்சுங்க, இவன் கதி என்ன ஆவறது? வாழ்க்கையில வெற்றி பெற வேணும்னு நினைக்கிறவங்க சொல்றேன், கான்சென்ட்ரேஷன் வேணும். சுவாமி விவேகானந்தர் ஒரு போட்டிகள்லாம் நடக்கிற இடத்துக்கு போனார். அங்க பாருங்க, ஒரு முட்டை ஓட்டை நூல்ல கட்டி விட்டுருக்கான், வெறும் முட்டை ஓட்டை. தண்ணி இப்படி ஓடிக்கிட்டே இருக்கு, அந்த ஓடுற தண்ணியில அந்த முட்டை ஓட்டை கட்டியிருக்கான், அது இப்படி போயிட்டே இருக்கு. அதை சுடணும், குறி பார்த்து சுடணும், அப்படி ஒரு போட்டி வச்சிருக்கான். எல்லாரும் வர்றான், காசை கொடுத்தான், துப்பாக்கி வாங்கினா, அந்த முட்டை ஓட்டை சுடுறேன்னா அது குறி தப்பி தப்பி 3 தடவை சுடலாம், தப்பி தப்பி போச்சு. விவேகானந்தர் பின்னாடி வந்து நின்று இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தார். அங்க ஒருத்தன் சொன்னா, டே அந்த சாமியார் கையில கொடுறா, சுடுறாரா பாப்போம். சாமியார் எங்கடா சுட போறான், அவனுக்கு எப்படா சுட தெரியும், சுடவே தெரியாதுறான், குடுற பாப்போம் அப்படின்னு துப்பாக்கி கொடுத்தான். வாங்கினாரு, குறி பார்த்தார், சுட்டாரு, கரெக்டா முட்டை ஓட்ட சுட்டுட்டார்.
அந்த போட்டி நடத்துறவன் கேட்டான், சுவாமிஜிக்கு எத்தனை வருஷமா பயிற்சின்னா? அவர் சொன்னார், முதல் முறையாக சுடுகிறேன். அப்புறம் எப்படி முடிஞ்சதுன்னா, கவனத்தை ஒருமித்து செய்தால் எதையும் முதல் முறையிலேயே வெற்றிகரமாக செய்ய முடியும். அதான் வெற்றி. கவனம் அப்படியே வந்து நிக்கணும், கண்ணுக்குள்ள வந்து அப்படியே சேரணும். அப்படியே மனசு அலப்பாஞ்சுக்கிட்டே இருந்தா எப்படி ஜெயிக்க முடியும்?